பாகம் 36. காலை 6 மணிக்கு மின்மினி கண் விழித்த போது அவள் இன்னமும் ஆரியனின் கைகளில் இருப்பதை உணர்ந்தாள். அவள் அவனிடமிருந்து விலகி எழுந்து பாத்ரூம் நோக்கி சென்றாள். அதன்பின் அன்றைய நாளுக்கு தன்னை தயார் செய்தபடி கீழே விரைந்தாள். கீழே மின்மினியும் ஆச்சியும் சேர்ந்து பூஜை செய்தார்கள். அதன் பிறகு மின்மினி சமையல் அறைக்கு சென்று, ஆச்சி, இன்னைக்கு நானே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டா என்று கேட்டாள். ஆச்சி சிரித்துக்கொண்டே, சரி, ஆனா சீக்கிரம் பண்ணணும், இன்னைக்கு திங்கக்கிழமை, நீ காலேஜ் போகணும் என்றார். மின்மினி சமையல் அறையில் இருந்தபடியே, ஐ நோ ஆச்சி, டோன்ட் வரி என்றாள். இன்று மின்மினி அதிகாலை பூக்கும் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தாள். இதற்கான காரணம் ஆச்சிக்கு நன்றாகவே தெரியும். அவளை பார்த்ததும் அவர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. மின்மினி இன்று ஆரியனிற்கு காலை உணவை சமைக்க விரும்புகிறாள் என்று அவருக்கு தெரியும். அவர் அவளை அணுகி ஆரியனின் விருப்பு வெறுப்புகளை அவளிடம் சொன்னார். மின்மினி மனதிற்குள், அவருக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன்னு ஆச்சிக்கு எப்படி தெரியும்? எனிஹவ், ஆச்சி கொஞ்சம் என் ஒர்க்கை ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க என்று நினைத்து கொண்டாள். பிறகு ஆச்சி அவளை கூப்பிட்டு, சீக்கிரம் சம, காலேஜுக்கு லேட் ஆயிடும் என்றார். மின்மினி அவள் பேச்சை கேட்டு தன் கைகளை வேகமாக செயல்படுத்த ஆரம்பித்தாள். ஏற்கனவே காலை 8:30 மணி ஆயிருந்தது. மின்மினியின் காலை உணவும் தயாராக இருந்தது. ஆச்சி மின்மினியிடம் ஆரியனை சென்று உணவருந்த அழைக்கும்படி சொன்னார். மின்மினி தலையை அசைத்துவிட்டு படிக்கட்டு வழியாக தன் அறையை நோக்கி சென்றாள். அறையை அடைந்தவள் அங்கு ஆரியன் இல்லாததை பார்த்தாள். பாத்ரூமில் சோதனை செய்தாள். அங்கும் ஆரியன் இல்லை. அதுக்குள்ள எங்க போனீங்க? எனக்கு லேட் ஆச்சு, நான் காலேஜ் வேற போகணும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள் மின்மினி. அப்போது அறையின் கதவு திறந்து ஆரியன் உள்ளே வந்தான். வியர்வையால் ஆரியன் உடல் முழுவதும் நனைந்திருந்தது. இதன் காரணமாக அவனது உடல் மிகவும் ஷைனிங்காக இருந்தது. அவன் இப்போதுதான் ஜிம்மில் இருந்து வந்திருந்தான். பார்ப்பதற்கு அத்தனை ஹாட்டாக தெரியும் ஆரியனை மின்மினி கண்ணமைக்காமல் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். மின்மினியை பார்த்த ஆரியன் அவளை நோக்கி நகர ஆரம்பித்தான். அவன் தன்னை நோக்கி நகர்வதை பார்த்த மின்மினிக்கு சுயநினைவு வந்து வேகமாக ஆரியனிடம், நீங்க இன்னும் குளிக்கல, சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிட கீழே வாங்க என்றாள். மின்மினி எவ்வளவு சாதுரியமாக பேசினாலும் அதற்கெல்லாம் அசராத ஆரியன் மௌனமாக மின்மினியை பார்த்து கொண்டே முன்னேறி கொண்டிருந்தான். அவன் முன்னேற முன்னேற அவள் பின்வாங்க ஆரம்பித்தாள். ஒரு இடத்தில் ஆரியனை தள்ளிவிட்டு வெளியே ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்து சிரித்த ஆரியன் பாத்ரூம் நோக்கி சென்றான். மின்மினி மீண்டும் டைனிங் ஏரியாவிற்கு வந்தபோது டைனிங் டேபிளில் விஜி காலை உணவு பரிமாறுவதை பார்த்தாள். ஆச்சி ஐயா இருவரும் அமர்ந்திருக்க, அடடா, இன்னைக்கு என்ன சமையல், வாசனை பிரமாதமா இருக்கே என்றார் ஐயா. மின்மினி அவர் சொல்வதை கேட்டு சிரித்தாள். இன்னைக்கு ஆப்பம் தேங்காய் பால் தான், ஆனா ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, உங்களுக்கு தேங்காய் பால் கிடைக்காது என்றாள். ஐயா வேகமாக மின்மினியிடம், ஏன் எனக்கு மட்டும் தேங்காய் பால் கிடைக்காதுன்ற என்று கேட்டார். அதுல ஸ்வீட் அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு மட்டும் நிலக்கடலை சட்னி பண்ணிருக்கேன், தேங்காய் பால் நீங்க தொடக்கூடாது, சரியா என்றாள் மின்மினி. ஐயாக்கு மின்மினி மீது கோபம் வந்தது. ஆனா இது ரொம்ப ஜாஸ்தி மினி, அட்லீஸ்ட் ஒரு ஆப்பத்துக்காவது தேங்காய் பால் தா என்று ஐயா பரிதாபமாக கெஞ்ச, டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த ஆச்சி, பர்ஃபெக்ட் மினி, நீ இல்லன்னு வெயி, இந்நேரம் தேங்காய் பால் பாத்திரமே காலியாயிருக்கும் என்றார். ஆரியன் குளித்து முடித்து கீழே வந்து அமர்ந்த போது மூவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். ஐயா ஆரியனை பார்த்து, உன்னோட யூஎஸ் ப்ராஜெக்ட் எப்படி போச்சு ஆரியன் என்று கேட்டார். ஆரியன், சூப்பரா போச்சு, ஒரு சின்ன வேலை பெண்டிங், ஆனா பிரச்சனை இல்லை ஐயா, அதை நான் இங்கிருந்தே பார்த்துப்பேன் என்றான். ஐயா அவன் சொல்வதை கேட்டு, சரி, இன்னைக்கு நீ வெளியே கிளம்புறேன்னா என் கூட வந்துரு, மினி காலேஜ் போறதால அந்த வண்டி இப்ப பிஸி என்றார். ஆரியன் மின்மினியை பார்த்துவிட்டு லேசாக சிரித்து கொண்டே தலையை ஆட்டினான். அனைவரும் காலை உணவை சாப்பிட்டு விட்டு ஐயாவும் ஆரியனும் அலுவலகத்திற்கு புறப்பட்டனர். மின்மினியும் இன்று ஆச்சியுடன் கல்லூரிக்கு கிளம்பினாள். ஆச்சி மின்மினியை காலேஜில் டிராப் செய்ய உடன் சென்றார். ஆச்சி மின்மினியை கல்லூரியில் விட்டுவிட்டு ஒரு தொண்டு நிறுவன நிகழ்ச்சிக்கு செல்ல மின்மினி கல்லூரிக்குள் வந்து கொண்டிருந்தாள். அந்த சாலையின் இன்னொரு பக்கம் நீண்ட நேரம் காரில் அமர்ந்திருந்த மனவ் மின்மினிக்காக காத்திருந்தான். மின்மினி உள்ளே செல்வதை அவன் பார்த்தான். மின்மினியை பார்த்த அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. மின்மினி மீது இருந்த கவனத்தில் அவளை இறக்கிவிட்ட ஆச்சியை அவன் பார்க்கவில்லை. மனவ் மின்மினியை பார்த்து, உனக்காக இவ்ளோ நாள் வெயிட் பண்ணது இன்னையோட முடிய போகுது மின்மினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு என்று வித்தியாசமாக சிரித்து கொண்டான் மனவ்.
மின்மினியை பார்த்த மனவ் இப்போது வேகமாக காரில் இருந்து இறங்கி அவளை நோக்கி நகர்ந்தான். இதற்கிடையில் மனவ் அவளை நெருங்கும் நேரத்தில் மின்மினி கல்லூரிக்குள் நுழைந்து விட்டாள். இந்த காலை நேரத்தில் கல்லூரியில் கூட்டம் குறைவாக இருந்தது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மனவ் மின்மினியை தன் பக்கம் இழுத்தான். இப்போது அந்த இடத்தில் ஒருவரும் இல்லை. மின்மினி மனவை பார்த்தவுடன், மனவனா, நீங்க எங்க இங்க என்றாள். மின்மினி தன்னை அண்ணன் என்று அழைப்பது மனவிற்கு பிடிக்கவில்லை. இதை கேட்டதும் அவன் மூடவுட்டானான். மறுபடியும் மின்மினி அவனை அண்ணா என்று கூப்பிட்டதும் அவன் பொறுமை உடைந்தது. கோபத்துடன் மின்மினியின் வாயை தன் கைகளால் பிடித்து அவளின் தாடையை கோபமாக இறுக்கி, அண்ணனா, இப்படி என்ன கூப்பிடுன்னு நான் சொன்னேனா உன்கிட்ட என்றான். மனவ் பிடியிலிருந்த மின்மினியின் கன்னங்கள் அவன் அழுத்தி பிடித்ததால் வலிக்க ஆரம்பித்தது. ஆனால் அவளால் அவனிடம் எதுவும் பேச முடியவில்லை. மனவ் அவளிடம் சற்று நெருங்கி வந்து அவள் காதில், நான் உன் அண்ணா இல்ல, புரியுதா என்று கிசுகிசுத்தான். மனவ் தன் அருகில் வந்து அப்படி சொல்லும்போது அவன் காலால் மின்மினியின் பெருவிரலை மிதித்தான். மின்மினி வலியில் நெளிந்தாள். வலி தாங்க முடியாமல் மின்மினி தன் ஒரு கையால் மனவ் மார்பில் குத்த ஆரம்பித்தாள். ஆனால் மனவ் அதை பொருட்படுத்தவில்லை. மாறாக இன்னும் அதிகமாக கோபப்பட்டான். கோபத்தில் மின்மினியின் வாயை பிடித்து மேலும் இருக்க அவனது கண்கள் மின்மினியின் சிவந்த முகத்திலும் இளஞ்சிவப்பு உதடிகளிலும் நின்றது. அவளின் அழகிய முகத்திலிருந்து அவனால் கண்களை விலக்க முடியவில்லை. மனவ் மின்மினியின் பேரழகை வெகு அருகில் ரசித்துக் கொண்டிருந்தான். கண்ட்ரோல் இல்லாத மனவ் மின்மினியின் உதடுகளை நோக்கி நகர ஆரம்பித்தான். அவன் தன் அருகில் வருவதை பார்த்த மின்மினி பயந்து போனாள். அவனது நோக்கத்தை உணர்ந்தவளாக கெட் லாஸ்ட் என்று கத்தினாள். ஆரியனை தவிர யாரும் அவளை நெருங்கியதில்லை. மனவிடமிருந்து வித்தியாசமான நெகட்டிவ் வைபை அவள் உணர்ந்தாள். மனவ் அவளை தொடுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. எனவே மனவ் அவள் உதடுகளுக்கு மிக அருகில் வந்தவுடன் மின்மினி தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். மின்மினி முகத்தை வேறு பக்கம் திருப்பியவுடன் மனவிற்கு மின்மினியின் மேல் இருந்த கோபம் இரட்டிப்பானது. மின்மினியின் முகத்தை விட்டு அவள் தோள்கள் இரண்டையும் இறுகி பிடித்து அருகில் இழுத்து, நீ இல்லாம என்னால இருக்க முடியல, நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க என்று கேட்ட மனவ், ஐ எம் கிரேசி அபவுட் யூ. உன்னை பார்த்ததுல இருந்து என்னால தூங்க கூட முடியல, நீ மட்டும்தான் என்ன ஹீல் பண்ண முடியும் என்றான். மின்மினியின் கண்களில் கண்ணீர் பெருக அவள் அங்கும் இங்கும் பார்த்து அழுது கொண்டே, இங்க பாரு, நீ பேசுறது தப்பு, என்ன விடு, இல்லாட்டி அவ்வளவுதான் இப்படி சொல்லிக்கொண்டே மின்மினி கத்த. அப்போது மனவ் அவன் கைகளால் மின்மினியின் வாயை மூடினான். ஆனால் மின்மினி மனவை தள்ள ஆரம்பித்தாள். மனவ் கோபமாக ஒரு கையால் அவளது கைகளை பற்றி கொண்டு, நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன், என் கூடையே வச்சுக்க போறேன் என்று தன் வார்த்தைகளை சொல்லி முடித்த மனவ் மின்மினியை மேலிருந்து கீழாக ஒரு குரூரமான புன்னகையுடன் பார்த்தபடி, இனி நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும். அப்ப நான் உன்னை கிஸ் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்படி நீ தடுக்கிறேன்னு பாக்கலாம் என்று அவளை பார்த்து உரிமையபடி, இப்ப இந்த அழக நாடகத்தை முதல்ல நிறுத்து என்று பேசிக்கொண்டே மனவ் மின்மினியை தன் தோளில் தூக்கி கொண்டு அவளை அங்கிருந்து அழைத்துச் செல்ல முனைந்த போது அங்கே கல்லூரிக்குள் மாணவர்கள் கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அவர்களை பார்த்ததும் மனவ் அதிர்ச்சியானான். இதை பயன்படுத்தி கொண்ட மினி, பிளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க என்றாள். மின்மினியின் இந்த குரலை கேட்டதும் மனவ் மின்மினியை வேகமாக கீழே இறக்கி அவள் கன்னத்தில் பலமாக அறைந்தான். அந்த அறையின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் மின்மினி சற்று தூரம் போய் கீழே விழுந்தாள். அவனுடைய செயலால் அவள் முழுவதுமாக அதிர்ந்து போயிருந்தாள். இன்று வரை யாரும் அவள் மீது இப்படி கையை உயர்த்தியதில்லை. எந்த ஒரு ஆணும் அவளிடம் இப்படி தவறாக நடந்து கொண்டதும் இல்லை. இதற்கிடையில் மின்மினியின் குரல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களை எட்டியது. டே, உனக்கு யாராவது கத்துன சத்தம் கேட்டுச்சா என்று ஒருவன் கேட்க எல்லோரும் ஆமாம் என்றார்கள். உடனே அந்த மாணவர்கள் மனவையும் மின்மினியும் நோக்கி வர ஆரம்பித்தார்கள். அந்த மாணவர்கள் தன் அருகில் வருவதை பார்த்து மனவ் மிகவும் பதற்றம் அடைந்தான். அதற்கு பின் அந்த கல்லூரிக்குள் இருந்து மின்மினியை கூட்டி செல்வது அவனுக்கு மிகவும் ரிஸ்காக இருந்தது. இனி மின்மினியை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடியாது என்பதை மனவ் புரிந்து கொண்டான். அவனுடைய ஆட்கள் மற்றும் அவனுடைய டிரைவரும் கல்லூரி வாசலில் இருந்து சற்று தள்ளி அவனது காருடன் நின்று கொண்டிருந்தனர். நினைத்தபடி மின்மினியை இந்நேரம் அங்கு கொண்டு போயிருந்தால் நடந்திருக்கும் கதையே வேறு. ஆனால் இப்போது கல்லூரி மாணவர்கள் வந்துவிட்டதால் அவளை அங்கே அழைத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மனவ் மின்மினியின் அருகில் வந்து அவளை வலுக்கட்டாயமாக எழுப்பி நிற்க வைத்தான். அதன் பின் அவளிடம், சாரி பேபி, என்னால இப்போ உன்னை கூப்பிட்டு போக முடியாம போயிடுச்சு.
ஆனா நான் மறுபடி வருவேன், வந்து உன்னை கூப்பிட்டு போவேன் என்றான். இந்த வார்த்தைகளை சொல்லியபடி மனவ் தன் கண்ணாடியை எடுத்து கண்களில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். அவன் வெளியேறும்போது அந்த ஜூனியர் மாணவர்கள் மீது மோதினான். ஆனால் அவர்களிடம் சிக்காமல் அங்கிருந்து நகர்ந்து வேகமாக காரை நோக்கி நடந்தான். அந்த வழியாக வந்து கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் மனவ் பதற்றத்துடன் ஓடி வருவதைக் கண்டு திகைத்து நின்றனர். அவர்கள் வேகமாக மனோவ் வந்த இடத்தை நோக்கி நகர்ந்தனர். அப்போது அங்குள்ள சுவரில் சாய்ந்தபடி ஒரு பெண் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள். இந்த மாணவர்கள் மின்மினியின் சீனியர்கள். அதனால்தான் அவர்களுக்கு மின்மினியை அடையாளம் தெரியவில்லை. ஒரு பையன் மின்மினியிடம் வந்து, "ஆர் யூ ஓகே? யார் அந்த ஆளு? உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றான்?" என்று கேட்டான். மின்மினி தன் அருகில் இருந்த பையனை பார்த்து பயந்து போனாள். அவள் மீண்டும் அமர்ந்தபடியே பின்னாடி நகர்ந்து கொண்டு, "எங்கிட்ட வராத, இங்கிருந்து போ முதல்ல" என்று அழுதாள். நிலைமையை உணர்ந்த அந்த மாணவன் உடனே மின்மினியை விட்டுவிட்டு நகர்ந்தான். "ப்ரொஃபஸரை கூப்பிடுறா, ஏதோ தப்பா இருக்கு. ப்ரொஃபஸர் வந்தாதான் இந்த பொண்ணு யாருன்னு தெரியும்" என்றான். இப்படி அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த போது அருகில் கிடந்த மின்மினியின் பையில் இருந்து போன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. பையன்களில் ஒருவன், "அந்த பொண்ணோட மொபைல் தாண்டா, அவங்க ஃபேமிலியில இருந்து தான் கால் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்வோம்" என்றான். ஒரு பையன் மின்மினியின் ஹேண்ட்பேக்கிலிருந்து மொபைலை எடுத்து பேசினான். இங்கே மின்மினி பயந்து போய் சுவற்றின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில் ஸ்வஸ்திகா அங்கு ஓடி வந்தாள். ஸ்வஸ்திகா வேகமாக மின்மினியிடம் வந்து அவள் அருகில் அமர்ந்து மின்மினியிடம், "மினி, என்னாச்சு?" என்று கேட்டாள். மினி அதனை கவனிக்கவில்லை. ஸ்வஸ்திகா மின்மினியின் தோளில் கைப்போட்டு மீண்டும் ஒருமுறை மின்மினியின் பெயரை அழைத்தாள். அதன் பின்னரே சுயநினைவுக்கு வந்தவள் போல மின்மினி திரும்பி பார்த்தாள். ஸ்வஸ்திகா தன் அருகில் இருப்பதை பார்த்த மின்மினி வேகமாக ஸ்வஸ்திகாவை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். மின்மினியின் தலைமுடியை வருடிய ஸ்வஸ்திகா அந்த சீனியர் மாணவர்களிடம், "மினி மொபைல்ல பேசினது நான் தான். இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க" என்று பதறினாள். ஒரு பையன், "இல்ல, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க இங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா இவங்க இங்க இப்படி இருந்தாங்க" என்றார்கள். பின்னர் அந்த மாணவர்கள் அவர்களுக்கு தெரிந்த அனைத்தையும் ஸ்வஸ்திகாவிடம் கூறினர். ஸ்வஸ்திகா அந்த பையன்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு மின்மினியை தன்னுடன் அழைத்துச் செல்ல ஆரம்பித்தாள். இந்த நேரத்தில் மின்மினியை வகுப்பிற்கு அழைத்துச் செல்வதில் எந்த பயனும் இல்லை. அதற்கும் மேல் முக்கியமாக மின்மினி எதுவும் பேசாமல் இருந்தாள். ஆகவே ஸ்வஸ்திகா அவளை ஒரு இடத்தில் உட்கார வைத்து அவள் குடும்பத்தாருடன் மொபைலில் பேச நினைத்தாள். அப்போது இருவரும் கல்லூரி வாசலுக்கு வந்திருந்தனர். நிவாசினி அங்கிருந்து கல்லூரிக்குள் வந்து கொண்டிருந்தாள். மின்மினியை இந்த நிலையில் பார்த்தவள் வேகமாக மின்மினியிடம் வந்து ஸ்வஸ்திகாவிடம், "என்ன நடந்துச்சு? மினி அழறா?" என்று கேட்டாள். அதற்கு ஸ்வஸ்திகா நிவாசினியை பார்த்து, "மேடம், எனக்கும் பெருசா எதுவும் தெரியல. ஆனா சீனியர் சொல்றத வச்சு பார்த்தா" என்று பேச ஆரம்பித்து அந்த சீனியர் பசங்களிடமிருந்து ஸ்வஸ்திகா தெரிந்து கொண்டதை நிவாசினியிடம் கூறினாள். அப்போது ஸ்வஸ்திகா அவரிடம், "அப்பலிருந்து அவ யார்கிட்டயுமே பேசல, எதுவுமே பேசல, அழுதுகிட்டே இருக்கா" என்றாள். கல்லூரிக்கு வரும் மாணவிகள் மின்மினியை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். நிவாசினி வேகமாக மின்மினியை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஸ்வஸ்திகாவிடம், "வா, அவளை என் ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டு போலாம்" என்றாள். நிவாசினி மின்மினியை தன் ரூமிற்கு அழைத்துச் சென்றாள். அவளை நாற்காலியில் உட்கார வைத்து ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாள். ஆனால் மின்மினி அதை கூட வாங்க மறுத்தாள். நிவாசினி அவள் முன் அமர்ந்திருந்த மின்மினியிடம், "என்ன நடந்துச்சு? நீ சொன்னாதான் தெரியும் மினி. பிளீஸ் சொல்லு" என்று கேட்டாள். மின்மினி கண்ணீருடன் நிவாசினியை பார்த்து, "எனக்கு வீட்டுக்கு போனோம், ஆச்சிக்கிட்ட போனோம்" என்றாள். மின்மினி முகத்தை உயர்த்தி நிவாசினியுடன் பேசும்போது நிவாசினி மின்மினியின் முகத்தை கவனித்தாள். மின்மினியின் ஒரு கண்ணம் லேசாக வீங்கி இருந்தது. எழுந்து நின்று நிவாசினி மின்மினியிடம், "மினி, யாரவன்? ஏன் உன் கண்ணம் இப்படி வீங்கி இருக்கு? முதல்ல பதில் சொல்லு" என்று கேட்டாள். மின்மினி அழுது கொண்டே, "நிவா, அந்த மனவ், அவன் ரொம்ப கெட்டவன், அவன்தான் இங்க வந்தான்" என்று இதை தாண்டி அவளால் எதுவும் சொல்ல முடியாமல் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். பயத்தின் காரணமாக அவளது உடல்நிலை மோசமடைந்தது. நிவாசினி மின்மினியை கட்டிப்பிடித்து, "மனவா? அவன் எதுக்கு இங்க வந்தான்? அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டானா? உன்னை அடிச்சானா?" என்று கேட்க மின்மினி மௌனமாக அவளை அணைத்து கொண்டாள். நிவாசினி மீண்டும், "மினி, சொல்லு மினி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல" என்று கேட்டாள். மின்மினியை இப்படி கையாளும் போது திடீரென நிவாசினியின் கால் மின்மினியின் காலில் பட உடனே மின்மினி, "மா, வலிக்குது" என்றாள். நிவாசினி தன் காலை வேகமாக அகற்றிவிட்டு மின்மினியிடம், "என்னாச்சு? உன் கால் என்ன காயமா?" என்று கேட்டாள்.
மின்மினி ஆமாம் என்று தலையசைத்தாள். அமர்ந்திருந்த நிவாசினி மின்மினியின் பாதனைகளை எடுத்து பார்த்தாள். அவள் கால் நகம் உடைந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. மனவுதான் இத பண்ணதா என்று மின்மினியிடம் நிவாசினி கேட்க, மின்மினி ஆமாம் என்று தலையசைத்து, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். அந்த மனவ் என்னையும் அவனோட கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றான். நான் வீட்டுக்கு போகணும். நான் அவனோட போக மாட்டேன் என்றாள். மின்மினியின் பாதனைகள் கலன்ற பின்னர் அவள் கால்களை பார்த்த ஸ்வஸ்திகா காலில் அணிந்திருந்த மெட்டியை பார்த்தபடி, மினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றபடி யோசித்தாள். மறுபுறம் மின்மினியின் வார்த்தைகளில் இருந்து நிவாசினியால் எதையுமே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் மின்மினியிடம், மினி பிளீஸ் காமாகு, என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு என்றாள். மின்மினி எதுவும் பேசாததைக் கண்டு நிவாசினி மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தாள். இவள் இந்த மாதிரி டைம்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஆச்சி 1000 கேள்வி கேட்பாங்களே. எனக்கே ஒன்னும் சரியா புரிபடாம இருக்கிறப்ப அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலையே. இப்ப என்ன பண்ணலாம் என்று சிறிது நேரம் யோசித்த நிவாஷினி, ஃபர்ஸ்ட் நான் ஆரியண்ணனை கூப்பிடுறேன். அண்ணன் வந்து பேசினா மின்மினி நார்மல் ஆயிடுவா. அதுக்கப்புறம் நடந்தது சரியா சொல்லிருவா என்று முடிவெடுத்தாள் நிவாசினி. நிவாசினி தன் போனை எடுத்து ஆரியனை அழைக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் பலமுறை அழைத்தும் அவள் அழைப்பை எடுக்கவில்லை. இந்த மோசமான நிலையில் மின்மினியை எப்படி அவள் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போவது என்று நிவாசினிக்கு புரியவில்லை. ஆச்சி கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது? தன்னுடைய ரிலேட்டிவ் தான் மின்மினியிடம் தப்பாக நடந்தான் என்பதை எப்படி சொல்வது என்று யோசித்த நிவாசினி மீண்டும் போனை எடுத்தாள். மின்மினி அடுத்து என்ன செய்வாள்? மனவ் செயல் ஆரியனுக்கு தெரிந்ததும் என்ன நடக்கும் தெரிந்து கொள்ள பாகம் 37. தன்னுடைய கால்களுக்கு ஆரியன் ரெஸ்பான்ஸ் செய்யாததால் நிவாசினி சித்தார்த்தை அழைத்தாள். சித்தார்த் போனை உடனே எடுக்கவில்லை என்றாலும் ஒரு வழியாக 3வது முறையாக போனை எடுத்தான். போனை அட்டன் செய்த சித்தார்த் கிட்டத்தட்ட நிவாசினியின் மீது கோபமடைந்து, நான் உன்னை கூப்பிட வேணான்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல என்றான். நிவாசினி சித்தார்த்திடம், நான் சொல்ல வரத கேளு சித் என்றாள். சித்தார்த் மறுத்தபடி, தயவு செஞ்சு போனை வை, நான் மீட்டிங்ல இருந்து பாதியில வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்தப்புறம் பேசிக்கலாம் என்றான். இவ்வளவும் பேசிவிட்டு சித்தார்த் காலை டிஸ்கனெக்ட் செய்ய முனைந்தான். நிவாசினி வேகமாக அவனை குறுக்கிட்டு, வெயிட், இது முக்கியமான விஷயம் சித். மனவ் காலேஜுக்கு வந்து மின்மினியை கம்பல் பண்ணிருக்கான். மின்மினி பேனிக் ஆயிட்டா, யார்கிட்டையும் பேச மாட்டேன்றா, அழுதுகிட்டே இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணணும்னே புரியல என்று விஷயத்தை சொன்னாள். இதை கேட்ட சித்தார்த் அதிர்ச்சி அடைந்தான். மனவா? அவன் நிமிஷாவோட அண்ணன் தானே என்று நிவாசினியிடம் கோபமாக கேட்டான். ஆமா, அவனேதான். நான் இப்ப என்ன பண்றது? அவ வீட்டுக்கு போகணும்னு அழறா. நீங்க ஆரிய அண்ணன் கிட்ட இத பத்தி பேசி பாக்குறீங்களா? அண்ணா வந்து மின்மினியை கூப்பிட்டு போறதுதான் இப்போதைய சூழ்நிலைக்கு சரியா இருக்கும் என்று நிவாசினி அவனிடம் சொன்னாள். இதை கேட்ட சித்தார்த், சரி இப்ப 2 பேரும் எங்க இருக்கீங்க என்றான். நிவாசினி அவனிடம், காலேஜ்ல தான், என் ரூம்ல என்றாள். அந்த மனோவுக்கு உன் காலேஜ்ல என்ன வேலை? அவனுக்கு எப்படி நம்ம மினிய தெரியும் என்று கேட்டான். நிவாசினி கொஞ்சம் கோபமாக, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க ஆரிய நாட்டை கேளுங்க. அண்ணா இங்க வர்றாரா இல்ல நானே மினியை கூப்பிட்டு வீட்டுக்கு போட்டுமான்னு என்றாள். நீ மினியை கூப்பிட்டு வீட்டுக்கு போ, ஆச்சி கிட்ட விஷயத்த சொல்லு, நான் ஆரி கிட்ட பேசுறேன் என்றான் சித்தார்த். ஆச்சி என்ற வார்த்தையை அழுத்தியபடி, ஆச்சி கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணுமா என்று நிவாசினி கேட்டாள். ஆமா, ஆச்சி கிட்ட நீ போய் சொல்லு. ஆச்சிக்கு உண்மையை சொல்லி ஆகணும். நீ ஆச்சி கிட்ட போனாதான் மினிக்கு நல்லது. ஆச்சியை பார்த்தா அவ பதட்டம் தனியும் என்றான் சித்தார்த். அதன் பின் சித்தார்த் பல்லை கடித்து கொண்டு, அந்த மனவ் நம்ம மினி கிட்ட எப்படி தப்பா நடப்பான்னு நான் பாக்குறேன். போன பார்ட்டிலேயே மின்மினி அவன் பார்த்த பார்வையே சரியில்லை. அதனாலதான் உங்ககிட்ட தலையால் அடிச்சுக்கிட்டேன். மனவ் நிமிஷாவை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருன்னு. அந்த 2 பேரையும் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது என்றபடி சித்தார்த் போனை டிஸ்கனெக்ட் செய்தான். அழைப்பை துண்டித்து விட்டு அவன் மீட்டிங் ரூமிற்குள் செல்ல நேரிட்டது. ஆனால் நடந்ததை பற்றி ஆரியனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று சித்தார்த் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆரியனை அவன் புரிந்து கொண்ட வரையில் மின்மினி என்பவள் ஆரியனுக்கு ஒரு பொருட்டல்ல என்றுதான் அவன் நடக்கிறான். இப்படி யோசித்த சித்தார்த் நீண்ட மூச்சு இழுத்து விட்டு கொண்டு, ஆரி அவன் வேலையை தவிர வேற எதையும் பெருசா கண்டுக்கவே மாட்டான். இப்ப நான் போய் மினிய பத்தி ஏதாச்சும் சொன்னா கத்த ஆரம்பிச்சிருவான். தவிர மின்மினி கிட்ட அவன் பாசமாவும் இல்ல. இந்த விஷயத்த பத்தி ஆரி கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாமா என்று யோசித்தபடி இருந்தவன் தலையில் கை வைத்துக் கொண்டே, ஓ காட், மீட்டிங், அத மறந்துட்டனே என்றபடி மீட்டிங் அறையை நோக்கி ஓடினான். மீட்டிங் ரூமிற்குள் சென்ற சித்தார்த் உடனே ஆரியனிடம் சென்று, கொஞ்சம் வெளியில வா, பேசணும் என்று அவன் காதுகளில் மட்டும் கேட்குமாறு மெதுவாக கூறினான். ஆரியன் சித்தார்த்தை கோபமாக பார்த்து,
என்ன பேசணும்? மீட்டிங் போயிட்டு இருக்கு, மறந்துட்டியா என்று பல்லை கடித்து கொண்டே தன்னுடைய கோபத்தை சித்தார்த்திடம் ரகசியமாக வெளிப்படுத்தினான். சித்தார்த் மீண்டும் ஆரியனின் காதில் கிசுகிசுத்தான். மின்மினியை பத்தி கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் வெளியில வா, அப்புறம் மறுபடியும் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்க என்றான். இதை கேட்ட ஆரியன் சற்று ஷாக் ஆனான். என்னாச்சு சித்? மினியை பத்தி என்கிட்ட என்ன சொல்லணும் என்று கேட்டான். அங்கிருந்தவர்கள் அனைவரும் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர். பின்னர் ஆரியன் அனைவரையும் பார்த்து எக்ஸ்கியூஸ் அஸ் ஃபார் 5 minutes என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் சித்தார்த்துடன் வெளிவந்தான். வெளியே வந்தவுடன் ஆரியன், சொல்லு, மினியை பத்தி என்ன பேசணும் என்றான். ஆரியனிடம் எப்படி இதை பற்றி சொல்வது என்று தயங்கிய சித்தார்த் பிறகு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, காலேஜ்ல யாரோ மினிக்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆரி என்று தடுமாறினான். அதை கேட்ட ஆரியன் ஒரு கணம் சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தான். சித்தார்த் சொன்ன விஷயத்தை புரிந்து கொள்ள ஆரிக்கு கொஞ்ச நேரம் எடுத்தது. அதன் பின்னர் ஆரியன் முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்து சித்தார்த் பயந்து போனான். யாரா அது? செஞ்சது யாருன்னு கேட்டேன், அவன் பேர் என்ன சொல்லு என்றபடி முஷ்டியை முறுக்கினான் ஆரியன். ஆரியனை ஆஸ்வாசப்படுத்த சித்தார்த் அவனிடம், ஈஸி ஈஸி, இதெல்லாத்தையும் அப்புறமா பாக்கலாம், முதல்ல நீ தங்கச்சியை போய் பாரு, அவ ரொம்ப பயந்து போயிருக்கான்னு நிவா சொன்னா. இப்போ நீதான் அவ கூட இருக்கணும். இத செஞ்சது யாரு, அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இதை யார் செஞ்சிருந்தாலும் அவனை நான் பாத்துக்கிறேன். உன்னால மின்மினி இப்ப போய் பார்க்க முடியுமா என்று பயந்து கொண்டே கேட்டான் சித்தார்த். சித்தார்த் சொல்வதை கேட்டவுடன் தான் ஆரியனுக்கு பாதிக்கப்பட்ட மின்மினியின் நினைவு வந்தது. சித்தார்த்தையும் மீட்டிங்கையும் பாதியிலே விட்டுவிட்டு காரை நோக்கி விரைந்தான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சித்தார்த் வேகமாக ஆரியனை பின்தொடர்ந்தான். ஆரியன் லிப்டிற்காக காத்திருக்காமல் வேகமாக படிக்கட்டுகளில் இருந்து கீழே ஓட ஆரம்பித்தான். கார் பார்க்கிங்கிற்கு ஓடினான். சித்தார்த் அவனை பின்தொடர்ந்தான். உடனடியாக மின்மினியை பார்க்க வேண்டும் என்கிற ஆரியனின் வேகம் அதில் தெரிந்தது. ஆரியன் காரின் கதவை திறந்தவுடன் சித்தார்த் காருக்குள் வந்து ஆரியன் அருகில் அமர்ந்து, நிவாஷினி மினியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கா, நீ நேரா வீட்டுக்கு போ என்று சொல்ல ஆரியன் வேகமாக காரை திருப்பி பார்க்கிங்கிலிருந்து நேராக வெளியே சென்றான். சித்தார்த் தனது பிஏவை அழைத்து அந்த மீட்டிங்கை ரத்து செய்யும்படி கூறினான். ஆரியன் காரை அதிவேகமாக ஓட்டி கொண்டிருந்தான். சித்தார்த் மீண்டும் அவனை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு, டியூட், பொறுமையா போ, மினிக்கே ஒன்னும் ஆகல, நிவா கூட தான் இருக்கா, நீ முதல்ல காம் ஆகு என்றான். படுவேகமாக காரை ஓட்டி கொண்டிருந்த ஆரியன் காதில் இது எதுவுமே விழவில்லை. இங்கே நிவாசினி சித்தார்த் சொன்னபடி மின்மினியை அழைத்துக் கொண்டு சிதம்பர விலாசிற்கு புறப்பட்டாள். ஸ்வஸ்திகா மின்மினியை அவள் தோளோடு சேர்த்து அணைத்தபடி அமர்ந்திருந்தாள். மின்மினி ஸ்வஸ்திகாவை ஒட்டிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். மின்மினி நடந்தவைகளில் இருந்து இன்னும் ஆஸ்வாசம் அடையவில்லை. வீட்டிற்கு சீக்கிரம் போய்விட்டால் போதும், அங்கே வந்து மனவ் தன்னை அழைத்து போய்விட முடியாது என்பது மட்டுமே அவளுடைய எண்ணமாக இருந்தது. அதே சமயம் ஆரியன் தனது காரை முழு வேகத்தில் ஓட்டிச் சென்ற போது எதிரே வந்த காரை கண்டான். அந்த காரை பார்த்ததும் ஆரியன் காரின் வேகத்தை குறைத்து காரை பார்த்து, அது நிவா கார் தானே என்று சித்தார்த்திடம் கேட்கிறான். அலைபேசியில் மெசேஜ் அனுப்பி மீட்டிங் அனைத்தையும் கேன்சல் செய்து கொண்டிருந்த சித்தார்த் அந்த காரை பார்த்ததும் ஆமாம் என்று தலையசைத்தான். காரை நிறுத்த சொல்லு என்றான் ஆரியன். சித்தார்த் ஆரியனை பார்த்து, ஏன், எதுக்கு இங்க நிறுத்தணும்? இன்னும் 5 நிமிஷத்துல வீடு வந்துருமேடா, அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போகட்டும் என்றான். அதை கேட்ட ஆரியன் கோபமாக சித்தார்த்தை பார்த்ததும் சித்தார்த் வேகமாக தன் போனை எடுத்து நிவாசினியை அழைத்து அவர்கள் கார் பக்கத்தில் வந்து வண்டியை நிறுத்த சொன்னான். நிவாசினியின் டிரைவர் வண்டியை திருப்பிக் கொண்டு ஆரியன் கார் அருகில் வந்தார். ஆரியனும் தன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்கி வேகமாக நிவாசினியின் காரை அடைந்தான். என்ன இவன் தேவையே இல்லாம என்னென்னமோ பண்றான். அது சரி, இவன் டென்ஷனுக்கு மின்மினி தான் மருந்து. மினியை பாக்குற வரைக்கும் இப்படித்தான் இருப்பான் என்று நினைத்து கொண்டே சித்தார்த் காரை விட்டு இறங்கி வேகமாக ஆரியனை பின்தொடர்ந்தான். காருக்கு வெளியே ஆரியன் நிற்பதை பார்த்த நிவாசினி காரை விட்டு இறங்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியனின் கண்கள் மின்மினியை மட்டும் தேடிக் கொண்டிருந்தது. நிவாசினி காரில் இருந்து இறங்கியவுடன் சித்தார்த் அவளிடம், மினி எப்படி இருக்கா, ஆல் ஓகே என்று கேட்டான். நிவாசினி எதுவும் பேசவில்லை. ஆரியன் இப்போது காருக்குள் இருந்த மின்மினியை பார்த்தான். மின்மினி ஸ்வஸ்திகாவின் அருகில் மறுபுறம் அமர்ந்திருந்தாள். கார் நின்றதும் நிவாசினியை தேடி திரும்பியவள் காரின் கதவுக்கு அருகில் ஆரியன் நிற்பதை கண்டாள். ஆரியனை பார்த்ததும் மின்மினியின் கண்களில் மீண்டும் ஒருமுறை கண்ணீர் பெருகியது. வேகமாக வெளியே வந்து ஆரியனை அணைத்து கொண்டாள். ஆரியனும் அவளை அவன் தோள்களுக்குள் புதைத்து கொண்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்ட போது மின்மினி வலியால் அலறினாள். ஆரியன் பதட்டமாக அவளிடமிருந்து விலகி, என்னாச்சு என்று கேட்டபடியே மின்மினியை ஆராய்ந்தான்.
அவள் கன்னத்தில் இருந்த வீக்கம் முன்பை விட இப்போது அதிகமாக தெரிந்தது. சந்தன கன்னங்களில் பச்சை நரம்புகள் தெரிந்தன. மின்மினி இப்படி வலியில் துடிப்பதை பார்த்த ஆரியனின் கண்கள் முதல் முறையாக ஈரத்தை சுரந்தது. மின்மினியை இறுக்கி அணைத்துக் கொண்டான். அவர்கள் இருவரும் நடுரோட்டில் இருப்பதை உணர்ந்த சித்தார்த், ஆரி, நீயும் மினியும் அந்த கார்ல வந்து ஏறுங்க, நான் இந்த கார்ல வந்துடுறேன் என்றான். பிறகு நிவாசினியை பார்த்து, நீ என் கூட வா என்றான். ஆரியன் சித்தார்த் சொன்னபடி மின்மினியை காரில் உட்கார வைத்து தானும் அவளுடன் அமர்ந்தான். தன்னுடைய பேச்சை முதல் முறையாக கேட்கும் இந்த புதிய ஆரியனை சித்தார்த் கொஞ்சம் ஆச்சரியத்துடன் பார்த்தான். ஆரியன் இப்போது மின்மினி மீது அதிக அக்கறை காட்டுவதை பார்க்கும்போது சில நாட்களுக்கு முன்னர் மின்மினியை ஏற்க மாட்டேன் என்று ஆரியன் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆரியனின் இந்த முக்கிய மாற்றத்தை உணர்ந்த சித்தார்த் சிரித்து கொண்டே, நம்ம பைய மினிட்ட மொத்தமா விழுந்துட்டான் போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இங்கு ஸ்வஸ்திகாவின் நிலையும் சித்தார்த்தின் நிலையும் வேறுபட்டதாக இல்லை. அவளும் அதிர்ந்து போனாள். ஆனால் அவன்தான் மின்மினியின் கணவன் என்பதையும் ஆரியன் இந்த நிலையில் அவள் மீது காட்டிய பிரியத்தை பார்த்து, ச்ச, மினி கொடுத்து வச்சவ, செம்ம ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட், எவ்வளோ கேர் பண்றாரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க மின்மினி போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் என்று மனதிற்குள் நினைக்க ஆரம்பித்தாள். அதன் பின் நிவாசினி ஸ்வஸ்திகாவை பார்த்து, நீ எங்க கூட இந்த கார்ல வா ஸ்வஸ்திகா, அவங்க 2 பேர் மட்டும் அந்த கார்ல போகட்டும் என்றாள். ஸ்வஸ்திகா தலையை அசைத்து, சரி மேடம் என்றாள். நிவாசினி, ஸ்வஸ்திகா, சித்தார்த் மூவரும் ஆரியனின் காரில் அமர்ந்தனர். ஆரியன் நிவாசினியின் காரில் மின்மினியுடன் அமர்ந்தான். ஆரியன் மின்மினியை அணைத்து கொண்டான். மின்மினியின் நடுங்கும் கையை முத்தமிட்டு அவள் கையை தன் கைக்குள் எடுத்துக்கொண்டு, பயப்படாத, நான் வந்துட்டேன்ல, இனி உனக்கு ஒண்ணு ஆகாது என்றான். ஆரியன் அருகில் இருந்த மின்மினி தான் இப்போது உலகின் பாதுகாப்பான இடத்தில் இருப்பது போல் உணர்ந்தாள். அவனை அணைத்தபடி கண்ணீருடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மின்மினியின் முன் தன்னை மிகவும் நிதானமாக காட்டிக் கொண்டிருந்த ஆரியன் உள்ளுக்குள் ஊற்றெடுக்கும் கோபத்தை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் மின்மினியை பார்க்கும்போது மின்மினி அவனையே பார்ப்பதை கண்டான். ஆரியனையே பார்த்து கொண்டிருந்த மின்மினி, என்ன தனியா விட்டுறாதீங்க, அந்த மனவ் அவன் என்ன அவங்க கூட கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்றான் என்று பயந்து கொண்டே ஆரியனோடு ஒண்டிக் கொண்டாள். ஆரியன் மின்மினியின் தலைமுடியை வருடி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போமாட்டேன், உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட அலோ பண்ணவும் மாட்டேன் என்றான். ஒரு கையால் கண்ணீரை துடைத்து கொண்டு குழந்தையைப் போல அழுத மின்மினி ஆரியனிடம், அந்த மனவ் இருக்கானே, அவன் டர்ட்டி பிஹேவ் பண்ணா, இது வரைக்கும் யாரும் என்ன அடிச்சதில்ல, அவன் என்ன அடிச்சான், அவன் என்ன கிஸ் பண்ண கூட பார்த்தான், நீங்க அவனை சும்மா விடக்கூடாது, பனிஷ் பண்ணணும் என்று ஆரியன் வந்ததும் அவனிடம் நடந்தவைகளை பற்றி கூற ஆரம்பித்தாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன் கோபத்தில் முஷ்டியை இறுக்கினான். அவன் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்தான். மின்மினி சொன்னதை கேட்டவுடன் மனதிற்குள் ஆங்கில கெட்ட வார்த்தை ஒன்றை உபயோகித்தபடி, அவன இரு, கையில கிடைக்கட்டும், நீ செத்தடா என்று நினைத்து கொண்டு மின்மினியின் முன் நிதானமாக, அவன் உன்னை கிஸ் பண்ணானா என்று கேட்டான். மின்மினி இல்லை என்று தலையை ஆட்டினாள். இல்ல, அவன் அதுக்கு ட்ரை பண்ணும்போது நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் என்று பதில் சொன்னாள். ஆரியனுக்கு இப்போது ஆத்திரம் அளவுக்கு அதிகமானது. மின்மினி முன் அதனை வெளிக்காட்டாமல் மீண்டும் ஒருமுறை கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மனதிற்குள், அவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் கதி இனி அவ்வளோதான், உன்னை தொட அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், யூ ஆர் மைன், நீ எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் உன்னை தொடணும், நான் மட்டும்தான் உன் பக்கத்துல வர முடியும், என்னை பத்தி தெரியாம உன் மேல கை வச்ச அவனா சும்மா விட மாட்டேன் என்று தனக்குள்ளாக கூறிக்கொண்டான். ஆரியன் ஒருவாறு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மின்மினியின் தலைமுடியில் முத்தமிட்டுக் கொண்டே மின்மினியை இன்னும் இறுக்கமாக அணைத்தான். மனவ் ஒரு கல்லூரி மாணவன் என்று ஆரியன் நினைத்துக் கொண்டிருந்தான். இந்த மனவ் வேறு யாரும் இல்லை, அவனை டார்ச்சர் செய்யும் நிமிஷாவின் அண்ணன் என்பது அவனுக்கு இன்னமும் தெரியவில்லை. நிமிஷாவின் சகோதரன் என்று தெரிந்ததும் ஆரியன் அதற்கு எப்படி ரியாக்ட் செய்ய போகிறான்? பாகம் 38. சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவரும் ஆரியனின் வீட்டை அடைந்தனர். ஆரியன் காரை விட்டு இறங்கினான். மின்மினி காரை விட்டு வெளியே இறங்க கால் வைத்த போது ஆரியனின் கண்கள் மின்மினியின் காலில் விழுந்தது. அவள் காலில் காயம் இருந்ததால் அவளால் அந்த கட்ஷுவை போட முடியவில்லை. நிவாசினி போட முயற்சித்த போது வேண்டாம் என்று தடுத்துவிட்டு வெறும் கால்களுடன் காரில் ஏறியிருந்தாள். வெறும் கால்களோடு அவள் காரை விட்டு வெளியே வர அந்த காயம் ஆரியனின் கண்களில் தென்பட்டது. அது எப்படி வந்திருக்கும் என்று யோகித்த ஆரியன் அவளை தன் கைகளில் தூக்கி உள்ளே அழைத்து செல்ல ஆரம்பித்தான். அங்கிருந்த எல்லோரும் தன்னை பார்ப்பதைக் கண்டு
மின்மினிக்கு வெக்கமாக இருந்தது. அவள் குரலை தாழ்த்தி ஆரியனை பார்த்து, என்னால நடக்க முடியும், என்னை கீழே இறக்கி விடுங்க என்றாள். அவள் சொல்வதை கேட்டு ஆரியன் அவளை கோபமாக பார்க்கவும் அதன் பின் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள். ஆரியன் தன் அறையை நோக்கி செல்லும் போது கல்பனாவை பார்த்தான். அவன் கல்பனாவிடம், ஆண்டி, டாக்டரை போட நீங்க வர சொல்லுங்க என்றான் ஆரியன். கல்பனா முதலில் மின்மினியையும் அவளை தாங்கிக் கொண்டிருந்த ஆரியனையும் பார்த்தாள். பிறகு எதுவும் பேசாமல் சரி என்று தலையசைத்துவிட்டு போனை எடுக்க சென்றாள். ஆரியன் அறையை அடைந்து மின்மினியை கட்டிலில் உட்கார வைத்தான். அதன் பின் டாக்டர் வந்துவிட்டாரா என்று பார்க்க அவன் அங்கிருந்து எழுந்து போகும்போதே மின்மினி அவன் கையை பிடித்துக் கொண்டு, எங்க போறீங்க, என்னை விட்டுட்டு போமாட்டேன்னு சொன்னீங்க தானே என்றாள். மின்மினியை பார்த்த ஆரியன் அவள் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்து முத்தமிட்டு, நான் எங்கேயும் போகல, டாக்டரை கூப்பிட போறேன், உன் கால்ல எவ்வளவு பெரிய காயம்னு நீயே பாரு என்றான். மின்மினி பிடிவாதமாக, இல்ல, நீங்க இங்கிருந்தே டாக்டர் கூப்பிடுங்க, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க என்றாள். ஆரியன் அவளின் பதட்டத்தை புரிந்து கொண்டான். அதனால் சித்தார்த்தை தன்னுடைய அறைக்கு வரும்படி வாட்ஸ்அப் செய்துவிட்டு மின்மினி கைகளை பற்றி கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான். அதே சமயம் சித்தார்த், நிவாசினி மற்றும் ஸ்வஸ்திகா ஆகியோர் ஹாலில் அமர்ந்திருந்தனர். மனவும் மின்மினியும் தங்கள் பனை வீட்டில் எப்படி சந்தித்தார்கள் என்றும் அன்றிலிருந்து மனவ் மின்மினியை பின்தொடர்ந்திருக்கலாம் என்றும் நிவாசினி சித்தார்த்திடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர்களோடு அமர்ந்திருந்த ஸ்வஸ்திகா அந்த பெரிய வீடு முழுவதையும் அவளுடைய கண்களால் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். மின்மினிக்கு கல்யாணம் ஆனத எதுக்கு மறைக்கணும் என்கிற ஒரே ஒரு கேள்வி அவள் மனதில் இருந்தது. அப்போது சித்தார்த் தனது போனில் வந்த ஆரியனின் வாட்ஸ்அப் செய்தியை படித்துவிட்டு, வா, ஆரி கூப்பிடுறான் என்று நிவாசினியிடம் கூறினான். நிவாசினி சரி என்று தலையசைத்தாள். ஆனால் அவள் அங்கிருக்கும் ஸ்வஸ்திகாவை பார்த்தபடி, நான் அண்ணா ரூமுக்கு போறேன், நீ ஃபர்ஸ்ட் டிரைவர்கிட்ட சொல்லி ஸ்வஸ்திகாவை அவ வீட்டுல கொண்டு போய் விட சொல்லிட்டு மேல வா என்றாள். நிவாசினி மேலே ஆரியன் அறையை நோக்கி செல்ல ஸ்வஸ்திகா சித்தார்த்தை பின்தொடர்ந்து வெளியே சென்றாள். நிவாசினி ஆரியன் அறைக்கு அருகில் சென்றதும் அறை திறந்து கிடப்பதை கண்டு அவள் கதவை தட்டினாள். ஆரியன் அவளை உள்ளே வரும்படி சைகை செய்தான். உள்ளே வந்த நிவாசினியிடம், நிவா, சித்தார்த் எங்க என்று கேட்டான் ஆரியன். நிவாசினி அவனிடம், வந்துட்டே இருக்காருனா என்றாள். அப்போது சித்தார்த், டாக்டர் ஜெஃப் இருவரும் அறைக்குள் வந்தனர். டாக்டர் மின்மினியை பரிசோதித்த பிறகு ஜெஃப் ஆரியனை பார்த்து, ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம் ஆரி, அவ கால்ல சின்னதாதான் காயம் ஆயிருக்கு, ஆயின்மெண்ட் போட்டா 2-3 நாள்ல சரியாயிரும் என்றான். மின்மினி டாக்டர் சொல்வதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் ஜெஃபிடம், என் ஃபேஸ் பத்தி எதுவும் சொல்லல நீங்க, இந்த வீக்கமும் சிவப்பும் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும், போயிடும்ல, இல்லாட்டி நான் பார்க்க அசிங்கமா தெரிவேன் என்றாள். மின்மினியின் பேச்சில் நிவாசினியும் சித்தார்த்தும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஆரியன் ஒரு கணம் மின்மினியையே பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் இன்னும் அவனது கோபம் குறையவில்லை. தன்னுடைய மின்மினியின் மீது கையை உயர்த்திய அந்த நபரை அவன் உடனடியாக பார்த்தாக வேண்டும் என்று துடித்தான். டாக்டர் மின்மினியின் அப்பாவித்தனத்தை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, இதோ 2-3 நாள்ல சரியாகிரும், அந்த கிரீம் மட்டும் அப்ளை பண்ணுங்க என்றான். மின்மினி சரி என்ற தலையை வேகமாக ஆட்டினாள். டாக்டர் ஜெஃபை வழி அனுப்பி வைக்க அவருடைய கார் வரை சென்றான் சித்தார்த். என்ன விஷயம், எப்படி இது நடந்துச்சு என்று சித்தார்த்திடம் கேட்டார் டாக்டர். சித்தார்த் அதற்கு பதில் சொல்லும் முன் ஆச்சி உள்ளே வந்து டாக்டர் ஜெஃபிடம், மினிக்கு இப்ப எப்படி இருக்கு, சரியாயிருவாளா என்று கேட்டார். டாக்டர் ஜெஃப் ஆச்சியை சமாதானப்படுத்தி, ஆச்சி, அன்னிக்கு ஒன்னும் இல்ல, சின்ன காயம்தான், 2 நாள்ல சரியாயிடும் என்றார். கல்பனா ஆச்சிக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். அதனால் ஆச்சி அவருடைய வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சீக்கிரமே வீடு திரும்பியிருந்தார். அதன் பின் டாக்டர் ஜெஃப் சித்தார்த்துடன் கைகுலுக்கி, see you later என்றார். டாக்டர் ஜெஃப் போன பிறகு சித்தார்த் ஆச்சியுடன் ஆரியனின் அறைக்கு சென்றான். ஆச்சி உள்ளே வந்தபோது நிவாசினி மின்மினியின் அருகில் அமர்ந்திருந்தாள். மின்மினியின் கண்கள் ஆச்சியிடம் சென்றது. ஆச்சியை பார்த்ததும் மின்மினி முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதே புன்னகையுடன், ஆச்சி என்றாள் மின்மினி. அங்கிருந்த ஆரியனை பார்த்து, மின்மினிக்கு எப்படி காயமாச்சு என்று கோபமாக கேட்டார் ஆச்சி. ஆரியன் எதுவும் பேசுவதற்குள் சித்தார்த் விஷயத்தை கையாள நினைத்தான். ஆச்சி, என் கூட வாங்க, நான் சொல்றேன் என்றபடி ஆச்சியை பால்கனிக்கு அழைத்து சென்றான். சித்தார்த் கல்லூரியில் நடந்த அனைத்தையும் ஆச்சியிடம் கூறினான். அது அத்தனையும் கேட்டபின், யார் அந்த மனவ், அவன் எதுக்கு நம்ம பொண்ணை இப்படி பண்ணணும், அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சித்தார்த். இன்னைக்கு நம்ம பொண்ணை தொட்டவன் நாளைக்கு இன்னொரு பொண்ணை தொடுவான், அவனை சும்மா விடக்கூடாது என்று கோபமாகவே கூறினார் ஆச்சி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆரியன் பால்கனிக்கு வந்து, ஆச்சி, டோன்ட் வரி, இனிமே அந்த நாயால எந்த பொண்ணையும் கண்ணை திறந்து பார்க்க முடியாதபடி பண்ணிடுறேன்
என்றபடியே சித்தார்த்திடம், சித், எனக்கு அந்த பையன் யாருங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வேணும். நிவாசினி கிட்ட சொல்லி அந்த பையனை இன்னைக்கே காலேஜ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ண சொல்லு என்றான். ஆரியனின் பேச்சை கேட்ட சித்தார்த்திற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ஆரியனிடம் எப்படி மனவ் கல்லூரி மாணவன் இல்லை, நிமிஷாவின் அண்ணன் என்று சொல்வது என்று யோசித்தான். அதன் பின் தைரியத்தை வரவழைத்தபடி ஆரியனை பார்த்து, ஆரி, நீ நினைக்கிற மாதிரி மனவ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, அந்த நிமிஷாவோட அண்ணன் என்று உண்மையை சொல்லிவிட்ட நிம்மதியில் பெருமூச்சு விட்டான் சித்தார்த். இதை கேட்டவுடனே ஆரியனின் கண்கள் பெரிதானது. அவன் முகத்தில் கடுமை பரவியது. கோபமாக பல்லை கடித்துக் கொண்டு, நிமிஷாவோட அண்ணனா? இவனுக்கு மின்மினி எப்படி தெரியும்? நிமிஷாவுக்கு என்னையும் மின்மினியை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இது எல்லாம் நிமிஷாவோட வேலையா? என்ன பழிவாங்க மின்மினியை யூஸ் பண்ண பாக்குறாளா என்று ஆரியன் கிட்டத்தட்ட கோபத்தின் உச்சியில் இருந்தான். அவ்வளவு கோபமாக இருக்கும் ஆரியனை பார்த்த சித்தார்த் அவனை சமாதானப்படுத்தி, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல ஆரி. அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்ட்டில நிமிஷாவோட அண்ணனும் இருந்திருக்கான். அப்பையில இருந்து மின்மினிய ஃபாலோ பண்ணிருக்கான். நிமிஷா அண்ணன் ஆசைப்படுறானேன்னு மின்மினிய அண்ணி ஆக்கிடலான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் யாருக்குமே தெரியாதே என்று அதற்கு மேலும் பேச விரும்பாமல் சித்தார்த் அமைதியானான். ஆச்சி அமைதியாக அவர்கள் இருவரும் பேசுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தார். இதை கேட்டதும் மேலும் ஆரியனின் ஆத்திரம் தீவிரமடைய, எனக்கு முதல்ல அவன் அட்ரஸ் மத்த டீடைல்ஸ் வேணும், அதுவும் இப்பவே என் கைக்கு வந்தாகணும் என்றான். ஆரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத காது கொடுத்து கேளுடா. உங்க கல்யாணம் பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்ப நீ என்ன ரியாக்ட் பண்ணினேனாலும் உன் கல்யாணத்தை பத்தி வெளி உலகம் தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வேற மாதிரி யோசி. அவனை சாகுற வரைக்கும் ஜெயில போடுற மாதிரி ஏதாவது ஐடியா ரெடி பண்ணலாம் என்றான். இதை கேட்டதும் ஆரியன் சித்தார்த்தின் காலரை பிடித்து, எங்க கல்யாணம் பத்தி வெளியே தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல, அந்த சைக்கோவோட அட்ரஸ் இப்போ உடனே எனக்கு வந்தாகணும் என்று கோபமாக சொன்னான் ஆரியன். அப்போது குறுக்கிட்ட ஆச்சி, ஆரி, சித் மேல இருந்து முதல்ல கையெடு. சித்தார்த் சொன்னது சரிதான் எனக்கு படுது. அவன் உறுதியா ஜெயில தான் இருக்கணும். அப்பதான் இனி மின்மினி கிட்ட வரணுங்கிற எண்ணமே அவனுக்கு வராம போகும் என்று ஆரியனை பார்த்து சொன்னார். சித்தார்த் காலரை விடுவித்த ஆரியன் ஆச்சியிடம் திரும்பினான். என்ன ஆச்சி சொல்றீங்க? அவன் அப்படியே சும்மா விட்டுடணும்னு சொல்றீங்களா என்று கேட்டான். ஆச்சி அமைதியாக, சித்தார்த் சொல்றது சரிதான். நீ இந்த விஷயத்துல என்ன ஸ்டெப் எடுத்தாலும் உன் மேரேஜ் நியூஸ் வெளியே தெரிஞ்சிரும். நீதான் இந்த கல்யாணத்தை ரகசியமா வச்சுக்க சொன்னவன். அதையும் தாண்டி உனக்கு கல்யாணமான விஷயம் வெளியில சொல்ல எனக்கே விருப்பம் இல்ல. ஏன்னா இது நிமிஷாக்கு தெரிய வந்தா அவ கண்டிப்பா மின்மினிய டார்கெட் பண்ணுவா என்ற ஆச்சி, நீ நிமிஷாவை பத்தின விஷயங்களை முழுசா க்ளோஸ் பண்ற வரைக்கும் உன் மேரேஜ் விஷயம் வெளியே லீக் ஆகக்கூடாது, புரியுதா ஆரி என்று கொஞ்சம் கோபத்தோடு பேசினார். பேசிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பியபடி, நீ மனோ விஷயத்துல தலையிடாத, சித்தார்த் அதை பார்த்துப்பான், சரியா என்று ஆரியனை எச்சரித்துக் கொண்டே ஆச்சி மீண்டும் அறைக்குள் சென்றாள். ஆனால் ஆச்சி போனவுடனே ஆரியன் சித்தார்த்திடம், நீ இப்ப அவனை பத்தின டீட்டெயில்ஸ கொடுக்க போறியா இல்லையா? இன்னைக்கு நைட் அவன் வீட்டுல இருப்பானா இல்ல வெளியே எங்கேயும் போறானா? அவன் எந்த ஏரியான்னு எனக்கு சொல்ல போறியா இல்லையா என்று கேட்டான். இப்படி கேட்ட ஆரியனை பார்த்து பதட்டமான சித்தார்த், என்னடா பண்ண போற என்று கேட்டபடி, டே ஆரி, சொல்றத கேளுடா. மினி என் தங்கச்சி மாதிரிடா. அவளை இப்படி பண்ண மனவ நான் சும்மா விட மாட்டேன். நீ கோவப்பட்டு எந்த வேலையிலையும் இறங்கிறாத என்று எச்சரித்தான். ஆரியன் சித்தார்த்தின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தியபடி தன் அறைக்கு சென்றான். சித்தார்த் அவனை பின்தொடர்ந்து அறைக்கு சென்றான். மற்றவர் முன் கோபத்தை கட்டுப்படுத்தும் அளவிற்கு ஆரி ஆச்சி சொல்லுக்கு கட்டுப்பட்ட ஒரு பேரன்தான். ஆனால் இன்றைக்கு அவனுடைய மினியை தொட்ட அந்த மனவை அவன் கையால் அடித்து நொறுக்கிய பிறகுதான் அவனுடைய கோபம் முழுதாக தனிய போகிறது. நிவாஷினியும் ஆச்சியும் மின்மினியின் மனதை திசை திருப்ப நிறைய முயற்சித்தார்கள். அவர்கள் மூவரும் ஒரு நாள் முழுவதும் சிரித்து பேசி கேலியாக கழித்தனர். மின்மினியும் மனவை பற்றி அப்போதைக்கு மறந்துவிட்டாள். இரவு 8 மணியை தாண்டியிருந்தது. ஆச்சி, நிவாஷினி, மின்மினி மற்றும் ஐயா அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். ஐயாவுக்கும் எல்லாம் தெரிந்தது. ஆனால் மின்மினியிடம் அதை பற்றி மீண்டும் கேட்டு எல்லாவற்றையும் நினைவுபடுத்த அவர் விரும்பவில்லை என்பதால் எதையும் அவர் கேட்டுக்கொள்ளவே இல்லை. வெளியே போன சித்தார்த் வீட்டிற்குள் நுழைந்து நிவாசினியை பார்த்து, நாம இப்பவே கிளம்புறோம், நான் போய் ஆரிய கூப்பிட்டு வர்றேன் என்றான். நிவாசினி அவன் பேச்சை கேட்டு சரி என்று தலையசைத்தாள். அன்றைக்கு நிவாசினியை மின்மினிக்கு துணையாக விட்டுவிட்டு சித்தார்த் மட்டும் அலுவலகம் சென்றிருந்தான். சித்தார்த் மேலே செல்லும் போது, 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க, நீ போய் ஆரியனை கூப்பிட்டு வா சித், அவனோ இன்னும் எதுவும் சாப்பிடல என்றார் ஆச்சி. சித்தார்த் அவர் சொல்வதை கேட்டுவிட்டு சரி என்று சொல்லி
ஆரியனின் லைப்ரரி அறைக்கு சென்றான். சித்தார்த் லைப்ரரியை அடைந்தபோது ஆரியன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். சித்தார்த் உள்ளே வந்திருப்பதை பார்த்தான். ஆரியன் அருகில் அமர்ந்த சித்தார்த், நான் மனோ பத்தின டீட்டெயில்ஸ் அனுப்பின, நீ பாத்தியா என்று கேட்டான். ஆரியன் லேப்டாப்பை பார்த்து நான் பார்த்துட்டேன் என்றான். சிறிது நேரம் யோசித்த சித்தார்த், நீ நிமிஷாவை பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டியா என்று கேட்டான். ஆரியன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நாளைக்குள்ள தெரிஞ்சிரும். 6 மாசத்துல அவ எப்படி அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக முடியும் என்று சித்தார்த்தை பார்த்து கேட்டான். ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். 6 மாசத்துல ஓனர் ஆகணும்னு உள்ளுக்குள்ள நிறைய மூவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நிமிஷாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. இப்ப ஏன் இவ உன்னை இப்படி ஃபாலோ பண்ணி உன்னை பழிவாங்க நினைக்கிறான்னு மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நானும் உங்ககிட்ட காரணம் கேட்டு சலிச்சு போயிட்டேன், சொல்லவும் மாட்டேங்கிற என்று சித்தார்த் கொஞ்சம் வருத்தமான குரலில் சொன்னான். இதை கேட்ட ஆரியன், சித்தார்த், உன்னோட எல்லா கேள்விக்கும் நாளைக்கு ஆன்சர் கிடைச்சிரும் என்று மட்டும் பதில் சொல்ல சித்தார்த் சரி என்றான். அப்போது யாரோ கதவை தட்டினார்கள். கமன் என்று ஆரியன் சொன்னதும் ஒருவன் உள்ளே வந்து ஆரியன் அருகில் ஒரு பொட்டலத்தை வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் திரும்பிச் சென்றான். ஆரியன் லேப்டாப்பை நகர்த்தி வைத்துவிட்டு அந்த ஆள் வைத்த பாக்கெட்டை திறந்தான். அந்த பாக்கெட்டில் இருந்த பொருட்களை பார்த்த சித்தார்த் சற்று ஆச்சரியத்துடன், என்ன செய்ய பிளான் பண்ற ப்ரோ என்று ஆரியனிடம் கேட்டான். ஆரியனின் முகத்தில் ஒரு புன்முறுவல் படர்ந்தது. நான் என்ன பண்ண ட்ரை பண்ணேங்கிறது நாளைக்கு காலையில உனக்கு தெரிய வரும் என்றான் ஆரியன். சித்தார்த் பேச வாய் திறக்கும் போது ஆரியன் கையை காட்ட சித்தார்த் அவனுடைய சிக்னலை புரிந்து கொண்டு மௌனமானான். சிறிது நேரத்தில் இருவரும் இறங்கி வந்து டைனிங் டேபிளில் அனைவருடனும் சேர்ந்தனர். இரவு உணவு முடிந்து நிவாசினியும் சித்தார்த் இருவரும் கிளம்பிவிட்டனர். மின்மினி மெதுவாக தன் அறைக்கு திரும்பினாள். அவள் அறையில் ஆரியனை அங்கும் இங்கும் தேடினாள். அந்த அறையில் அவள் மட்டுமே இருந்தது அவளுக்கு பயத்தை கொடுத்தது. தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, அவர் அநேகமா இன்னும் லைப்ரரியிலேயே இருப்பார்னு நினைக்கிறேன் என்று தனக்குள்ளாக பேசிக்கொண்டாள் மின்மினி. இப்படி நினைத்து கொண்டே அறையில் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ஜக்கில் இருந்து தண்ணீர் எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். அப்போது அவள் கண்கள் பால்கனியில் திறந்திருந்த கதவை நோக்கி சென்றது. அங்கே பால்கனியிலும் விளக்கு எரிந்தது. பால்கனியின் கதவை திறந்து பார்த்தவள், பால்கனியிலயா இருக்கீங்க என்று நினைத்து கொண்டே பால்கனியை நோக்கி நடந்தாள். பால்கனியை அடைந்ததும் அங்கே ஆரியன் சிகரெட் பிடிப்பதையும் யாரிடமோ போனில் பேசுவதையும் பார்த்தாள். அதனால் ஆரியன் மீது அவளுக்கு மீண்டும் கோபம் வர ஆரம்பித்தது. மெதுவாக நடந்து சென்று ஆரியன் அருகில் நின்றாள். மின்மினி தன் அருகில் நிற்பதை உணர்ந்த ஆரியன் வேகமாக அழைப்பை துண்டித்துவிட்டு அவளை நோக்கி திரும்பிய போது மின்மினி அவன் வாயிலிருந்து சிகரெட்டை எடுத்து எறிந்தாள். அவள் தன் 2 கைகளையும் அவளது இடுப்பில் வைத்து, எத்தனை தடவை சிகரெட் பிடிக்காதீங்கன்னு சொன்ன, இப்ப எதுக்கு சிகரெட் பிடிக்கிறீங்க என்று ஆரியனை திட்டினாள். மின்மினியை இப்படி பார்த்த ஆரியன் சிரிக்க ஆரம்பித்தான். மின்மினி மீண்டும் கண்களை படபடுத்தபடி, இப்ப நான் என்ன ஜோக்கா சொல்றேன், இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். உண்மையில் விஷயம் என்னவென்றால், மின்மினி ஆரியன் மீது கோபப்படும் பொழுது ஒரு 10 வயது சிறுமியைப் போல இருந்தாள். ஆரியனின் 6 அடி உயரத்திற்கு முன்னால் அவளது உயரம் மிகவும் சிறிதாக இருந்தது. ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து திருப்பி அவளை பின்னாலிருந்து அணைத்தான். அவள் தோளில் முகத்தை வைத்துக் கொண்டு, ஒன்னும் இல்ல, உன்னை இப்படி பார்த்ததுமே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு என்றான். ஆரியனின் இந்த பதிலை கேட்டதும், என்ன டைவர்ட் பண்றீங்களா மிஸ்டர் ஆரியன்? முதல்ல ஏன் ஸ்மோக் பண்ணீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க என்றாள் மின்மினி. இதை கேட்டதும் ஆரியன் கீழே குமிந்து அவளை ஒரே அடியில் தன் கைகளில் தூக்கி கொண்டான். அடுத்து என்ன நடக்கும்? ஆரியனுக்கும் மின்மினிக்கும் இடையே உள்ள தூரம் தீர்ந்து விடுமா என்பது பாகம் 39. ஆரியன் மின்மினியை படுக்கை அறைக்கு அழைத்து வந்து அவளை கட்டிலில் வசதியாக உட்கார வைத்து அவளின் முன் மண்டியிட்டு அமர்ந்தபடி, சரி, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டொழிச்சிடுறேன் என்றான். அதன்பின் மின்மினியின் அருகில் வந்து மின்மினியின் உதடுகளை லேசாக முத்தமிட்டு பின் அவள் பக்கத்தில் வந்து படுத்து கொண்டான். ஆரியனின் இந்த முத்தங்கள் இப்போதும் மின்மினியை கான்சியஸ் மோடிற்கு வரவிடாமல் பார்த்து கொண்டது. ஆரியன் தன் பக்கத்தில் படுத்தவுடன் சுயநினைவுக்கு வந்தவள் ஆரியனிடம், நீங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லியே என்னை எப்ப பாரு ஏமாத்திட்டே இருக்கீங்க என்று கோபமாக கூறினாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து பின் தன் கையால் அவளது தலைமுடியை காதுக்கு பின்னால் தள்ளி, சரி, நீ இப்ப தூங்கு என்று சொல்லிக்கொண்டே மின்மினியின் தலையை தன் மார்பில் வைத்த ஆரியன் அவளை சிறு குழந்தை போல தூங்க வைக்க ஆரம்பித்தான். மின்மினி முகத்தை உயர்த்தி அவனிடம், என்னால தூங்க முடியல, நீங்க ஒன்னும் என்ன தூங்க வைக்க வேணாம்
என்றாள். அதன் பின்னும் மின்மினியை சமாதானப்படுத்தி தூங்க வைக்க முயன்றான் ஆரியன். ஆனால் அவள் தூங்கவில்லை. அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பிடிவாதமான குழந்தையைப் போல் முயன்று கொண்டிருந்தாள். மின்மினியின் இந்த எதிர்வினை செய்கைகளால் ஆரியனுக்கு இப்போது கோபம் வந்தது. என்ன பிரச்சனை? என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று மின்மினியிடம் கோபமாக கேட்டான் ஆரியன். மின்மினி அவனின் இந்த கோபமான பேச்சை கேட்டு அமைதியானாள். அவள் அவனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியனுக்கு தான் அந்த நிலையில் அவளிடம் கோபமாக பேசியது தவறு என்று மட்டும் புரிந்தது. அவன் மின்மினியிடம் ஏதோ சொல்ல வாயெடுக்கையில் மின்மினி ஆரியனின் உதடுகளை தன் உதடுகளால் தொட்டாள். இந்த எதிர்பாராத முத்தத்தால் ஆரியன் அதிர்ச்சியானபடி, வாட் இஸ் திஸ்? நீ என்ன கிஸ் பண்ற என்று ஆச்சரியமாக கேட்டான். மின்மினி இப்படி ஒருபோதும் அவளாக நெருங்கி தன்னை முத்தமிட பழக்கமே இல்லாததால் ஆரியன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆரியனின் இதழ்களை தன் இதழ்களால் லேசாக தொட்ட மின்மினி, ஆரியன் இதை கேட்டதும் அவனிடமிருந்து மின்மினி வேகமாக விலகி கொண்டாள். மின்மினி இப்படி திடீர் முத்தம் கொடுத்ததால் அதிர்ந்தான் ஆரியன். மின்மினியின் மீதான அவனது பிடியும் தளர்ந்திருந்தது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மின்மினி ஆரியனின் பிடியிலிருந்து பிரிந்து ஆரியனுக்கு முதுகு காட்டி சாய்ந்து படுத்தாள். மின்மினியின் முத்தத்தால் ஆரியனிற்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் வந்தது. ஆனால் மின்மினி அவனிடமிருந்து விலகியதை ஆரியனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் அருகில் சென்று அவளை பின்னால் இருந்து கட்டிக்கொண்டு, இப்ப நீ என்னை என்ன பண்ண என்று அவள் காதில் கிசுகிசுப்பாய் கேட்டான். அப்போது மின்மினி ஏதோ தவறிழைத்தவள் போல கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கொஞ்ச நேரம் முன்பு அவள் செய்த காரியத்தை பற்றி அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆரியனின் இந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் இந்த முறை அவள் காதில், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று ஹஸ்கி வாய்ஸில் பேசினான். அவனது சூடான மூச்சு காற்று தன் காதை தொடுவதை மின்மினி உணர்ந்தாள். அதன் காரணமாக அவள் உடல் முழுவதும் ஒருவித கூச்சம் பரவுவதை உணர ஆரம்பித்தாள். ஆரியனின் பேச்சை கேட்ட மின்மினி, ஹலோ ஜிம்பாடி, என்னை எத்தனை வாட்டி நீங்க கிஸ் பண்ணீங்க? அப்பெல்லாம் இது தெரியலையா? எனக்கே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கேன். என்கிட்ட வந்து சும்மா என்ன பண்ணுன ஏது பண்ணுனேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க என்று அவளுக்குள்ளாகவே புலம்பிக் கொண்டாள். ஆரியன் மீண்டும் மின்மினியிடம், உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது பேசு என்றான். மின்மினி தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சாரி, அது எனக்கே தெரியாம எப்படியோ நடந்துருச்சு, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் என்று கொஞ்சம் குரலை தாழ்த்தியபடி கூறினாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. மின்மினி தந்தது மேலோட்டமான முத்தம்தான். ஆனாலும் அதுவே ஆரியனை மிகவும் ஆனந்தமானவனாக மாற்றிக் கொண்டிருந்தது. இதுநாள் வரையில் அவன் இந்த உணர்வை அனுபவித்ததே இல்லை. அவனை நோக்கி மின்மினி எடுத்து வைத்திருக்கும் இந்த முதல் படியை ஆரியன் மிகவும் ரசித்தான். ஆரியன் அதே சந்தோஷத்தோடு மின்மினி காதில் லேசாக முத்தமிட்டு, அப்படின்னா இந்த தப்ப ஏன் நீ டெய்லி ட்ரை பண்ணக்கூடாது என்று குறும்பாக கேட்டான். ஆரியன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட மின்மினி அவள் கண்களை திறந்து வேகமாக ஆரியன் பக்கம் திரும்பிக் கொண்டே, அப்ப உங்களுக்கு என் மேல கோபம் வரலையா என்று கேட்டாள். மின்மினியின் கேள்வியை கேட்ட ஆரியன் அவளிடம், இதுக்கு போய் ஒருத்தன் கோபப்படுவானா? நியாயமா பார்த்தா சந்தோஷம் தானே படணும் என்று மீண்டும் குறும்பு பேச்சில் சுவை கூட்டினான் ஆரியன். இதை கேட்ட மின்மினி ஆரியன் கண்களை பார்த்து கொண்டே, இல்ல, நானா உங்களை கேட்காமலே கிஸ் பண்ணிட்டேன், அதான் உங்களுக்கு கோபம் வந்திருக்கும்னு நினைச்சேன் என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் யோசிக்க ஆரம்பித்தான். ஒருவேளை மின்மினி தன்னுடைய பணபலத்தாலும் அதிகாரத்தாலும் தான் தன்னை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்திருக்கிறாளோ? தான் நினைத்து கொண்டிருப்பது போல இந்த கல்யாணத்திற்கு பின்னணியில் இருப்பது மின்மினியின் பணத்தாசை அல்ல என்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். இவளை போய் தப்பா நினைச்சிட்டமே, பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று தனக்குள்ளாகவே யோசித்துக் கொண்டான் ஆரியன். ஆனாலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல், இடியட், நானும் நீயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நமக்குள்ள இதெல்லாம் பண்ணிக்கலாம், தப்பில்ல என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு, நாம புருஷன் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களை கேட்காம கிஸ் பண்ணிட்டேன், அது தப்புன்னு தோணுச்சு என்று கூறினாள். மின்மினியின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஆரியன் இதை பற்றி அவளிடம் மேலும் விளக்காமல் இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தான். கொஞ்ச நேரம் அவர்கள் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. மின்மினியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆரியன் சற்று குறும்பாக அவளிடம், உனக்கு சரியா முத்தம் கூட கொடுக்க தெரியல என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு, ஆமா, நீங்க தான் இதுல டாக்டரேட் வாங்கியிருக்கீங்களே, உங்க முன்னாடி நான் 0 தான் என்றாள் கிண்டலாக. ஆரியன் மின்மினியின் கன்னத்தை பிடித்து கொண்டு, ஓ, நீ அப்படி வரியா, சரி, நானே உனக்கு சொல்லித்தரேன் வா என்று சொல்ல, மின்மினி, வாட்,
என்று சொல்லி முடிப்பதற்குள் ஆரியன் அவளை அருகில் கொண்டு வந்து மின்மினியின் உதடுகளுடன் தன் உதடுகளை இணைத்து முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினியின் கண்கள் இன்னும் ஆச்சரியத்துடன் திறந்திருந்தன. ஆரியன் அவளை மிகவும் தீவிரமாக முத்தமிட்டு கொண்டே மின்மினியின் முகத்தை தன் கைகளால் பிடித்தான். ஆரியன் தன் அடிபட்ட கன்னத்தை அழித்து பிடித்ததால் மின்மினி வலியை உணர ஆரம்பித்தாள். அழுது கொண்டே ஆரியனை தடுக்க முயற்சித்தாள். மின்மினியின் கன்னத்தில் இன்னும் வீக்கம் இருப்பதை ஆரியன் மறந்துவிட்டான். ஆனால் இதை உணர்ந்தவுடன் அவளை முத்தமிடுவதை நிறுத்தி கொஞ்சம் தள்ளி மறந்து, வலிக்குதா, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டனா என்று கேட்டான். மின்மினியால் வலியில் பேச முடியவில்லை. தலையை மட்டும் லேசாக அசைத்தாள். ஆரியன் தந்த முத்தத்தால் மின்மினியின் உதடுகள் சற்றே சிவந்து கிடந்தது. அவனின் முத்தத்தால் மூச்சு வாங்க ஆரம்பிக்க அவள் மார்பு மேலும் கீழும் உயர்ந்து தாழ்ந்தது. இருவரும் மிக நெருக்கமாக இருந்ததால் ஆரியன் மார்பு மின்மினியை அழுத்தியது. 2 இதயங்களும் ஒன்றுக்கொன்று நேரடியாக சந்தித்துக் கொண்டன. இதற்கு மின்மினி எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் தடுமாறினாள். ஆரியன் அவள் தலையை கோதிவிட, உங்க வெயிட் என்ன? இப்படி மொத்தமா என் மேல விழுந்தா நான் எப்படி தாங்குவேன் என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டாள். மின்மினியின் இந்த வார்த்தையை கேட்டு ஆரியன் சிரித்தான். காரணம், மின்மினிக்கு வலிக்கக்கூடும் என்பதால் அவன் ஏற்கனவே தன்னுடைய முழங்கைகளை ஊன்றியபடி அதில்தான் அவனுடைய வெயிட்டையே இறக்கியிருந்தான். இதனாலெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆயிடாது, நீ ஒன்னும் பயப்படாத என்றான். இந்த நெருக்கமான தருணத்தில் மின்மினி அவளையும் அறியாமல் ஆரியனின் ஈர்ப்பிற்கு காரணமானாள். அவளை பார்த்ததும் அவனுக்கு போதை ஏறியது. ஆரியன் ஏற்கனவே மின்மினியை காதலிக்க ஆரம்பித்திருந்தான். ஆனால் அவன் அதை இன்னும் உணரவில்லை, அல்லது உணர்ந்தாலும் அவனை அதை ஏற்க தயாராக இல்லை. மின்மினி தன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று ஆரியன் விரும்பினாலும் அவனால் காத்திருக்க முடியவில்லை. அவர்களுக்குள் இருந்த இடைவெளி இல்லாத நெருக்கம் அவன் கட்டுப்பாடுகளை நொறுக்கி தூளாக்கியது. மின்மினியின் சிவந்த முகம் பார்த்ததும் ஆரியனால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை. கொஞ்சம் எல்லை மீறினான். இதை எதிர்பார்க்காத மின்மினி தன்னையும் அறியாமல் வலியால் முனகினாள். மின்மினி கிட்டத்தட்ட அழுது கொண்டே, இப்ப என்ன பண்ணீங்க? இதுக்கு பெரும் லவ் பைட்டுன்னு சொல்ல போறீங்களா? முதல்ல என்ன விடுங்க, கொஞ்சம் தள்ளி போங்க என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் ஒரு கணம் நின்றான். அவன் உதடுகள் இன்னும் மின்மினியின் உதடுகளுக்கு அருகில் இருந்தன. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அவன் மின்மினியை பார்த்து மிகுந்த உரிமையோடு, ஹே, இதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் உன்னை கடிப்பேன், முழுசா சாப்பிடுவேன். நமக்குள்ள இது எல்லாம் நடக்கும். நான் என்ன பண்ணாலும் நீ எனக்கு மட்டுமே சொந்தம். உனக்கு புரியுதா இல்லையா என கேட்க மின்மினி படபடக்கும் கண்களோடு அவனை பார்த்தாள். சிறு பறவையின் இறகென படபடக்கும் மின்மினியின் விழிகளை பார்க்க பார்க்க ஆரியனுக்குள் போதை ஏறியது. மின்மினியிடம் இருந்து எழுந்து தன் டிஷர்ட்டை கழற்றி கீழே எறிந்தவன் அவள் மீது வந்து விழுந்தபடி அவள் கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். இதை எதிர்பார்க்காத மினி நோ என்றாள். ஆரியன் அவளை பார்த்து முகத்தை உயர்த்தி, ஆர் யூ நாட் கம்ஃபர்டபிள் என்று கேட்டான். மின்மினி, இல்ல, நீங்க அப்படியெல்லாம் என்ன பிசிக்கல் ஹர்ட் பண்ண முடியாது, நான் அதுக்கு விட முடியாது என்று அவனை தள்ளிவிட்டாள். மின்மினியின் அழகான முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு ஆரியன் அவள் கன்னத்தை வருடி மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டான். மின்மினிக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்றே புரியவில்லை. ஆரியன் இப்படி அவள் அருகில் வருவது அவள் உடம்பில் ஒரு அதிர்வை உண்டாக்கி கொண்டிருந்தது. அவளையும் அறியாமல் அவளுடைய அனுமதி இல்லாமலேயே அவள் கைகள் ஆரியனின் தலைமுடிக்குள் சென்றது. அவனுடைய செய்கைகளுக்கான அந்தரங்க சம்மதத்தை அவள் உடல் மொழி சொன்னது. ஆரியனுக்கு அது பிடித்திருந்தது. அவளை மென்மையாக முத்தமிட ஆரம்பிக்க மின்மினி கண்களை மூடிக்கொண்டு அவனிடம், எனக்கு தூங்கணும், பிளீஸ் விடுங்க என்றாள். ஆரியன் அவள் கைகளை பிடித்து முத்தமிட்டு, குட் ட்ரை என்றபடி அவளை மேலும் தடுமாற வைத்துக் கொண்டிருந்தான். மின்மினியின் ஆடைக்குள் ஆரியனின் கைகள் நுழைந்திருந்தன. ஆரியனின் இந்த செயலால் மின்மினியின் மூச்சு ஒரு கணம் நின்றது. கண்களை மூடிக்கொண்டு, இதெல்லாம் வேணாம் பிளீஸ் என்று மின்மினியால் தன் வார்த்தைகளை கூட முடிக்க முடியவில்லை. ஆரியன் மின்மினியின் காதுக்கு அருகில் வந்து, நீ என் வைஃப், நீ முழுசா எனக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டே அவள் காது மடலை தன் உதடுகளால் வருடினான். ஆரியனின் இந்த செய்கையால் மின்மினிக்கு கூச்சம் வர அவன் மார்பில் கை வைத்து அவனை விளக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். என்ன விடுங்க, கூசுது என்று சொல்லிக்கொண்டே ஆரியனின் மிகப்பெரிய ஆகீரதிக்கு முன் சிறு மீனாய் மாறிப்போனாள் மின்மினி. மின்மினியின் முகத்தை அன்புடன் ஏந்திய ஆரியன், அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது மினி என்றான். தனக்கு முன்பு நடந்த எல்லாவற்றையும் மறந்து ஆரியன் அவளை காதலிக்க ஆரம்பித்திருந்ததை அவன் தந்த முத்தங்கள் சொன்னது. ஆனால் மின்மினி இதற்கெல்லாம் இன்னும் தயாராகவில்லை.
அவளுக்கு சிலவற்றை அனுமதிக்க வேண்டும் என்றும் சிலவற்றை அனுமதிக்க கூடாது என்று மட்டுமே தெரிந்திருந்தது. அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டபடி தன்னிடம் முன்னேறி கொண்டிருந்த ஆரியனை தடுத்து நிறுத்தி, "என்ன விடுங்க பிளீஸ், எனக்கு இதெல்லாம் வேணாம்" என்றாள். ஆனால் மின்மினியின் அசைவுகள் ஒவ்வொன்றும், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆரியனை பைத்தியமாக்கியது. மின்மினியின் வார்த்தைகளை அவன் காதில் வாங்கவில்லை. அவன் மீண்டும் ஒரு முறை மின்மினியின் உதடுகளை தன் உதடுகளுடன் இணைத்து காட்டுத்தனமாக முத்தமிட ஆரம்பித்தான். முத்தமிட்டு கொண்டே அவள் ஆடையை கழற்ற முற்பட்ட போது யாரோ அவர்கள் அறையின் கதவை தட்டினார்கள். இந்த முக்கியமான நேரம் பார்த்து கதவை தட்டினது யாரு? மனோ விஷயத்துல ஆரியன் என்ன பண்ண போறதாக பிளான் பண்ணிருக்கான்? பாகம் 40. மின்மினிக்கும் கூட யாரோ கதவை தட்டுகிறார்கள் என்பது தெரிந்தது. ஆனால் ஆரியனின் காதுகளில் அது விழவில்லை. காரணம், அவன் மனம் முழுக்க மின்மினி மட்டுமே நிறைந்திருந்தாள். மீண்டும் யாரோ கதவை தட்ட அது ஆரியன் காதுகளிலும் விழுந்தது. அவன் தயங்கினாலும் இன்னும் மின்மினியை விட்டு விலகவில்லை. அவன் இன்னும் அவள் மேலிருந்தான். மீண்டும் ஒருமுறை கதவு தட்டப்பட்டது. மின்மினி ஆரியனை தள்ளினாள். ஆனால் ஆரியன் அவளை விட்டு விலக தயாராக இல்லை. மின்மினிக்கு இப்போது ஆரியன் மீது கோபம் வந்தது. அவள் கோபத்துடன் ஆரியன் தோள்களில் தன்னுடைய நகங்களை பதித்தாள். ஆரியனுக்கு கோபமாக வந்தது. அதே கோபத்தோடு மின்மினியை பார்க்க ஆரம்பித்தான். ஆரியனின் கோபக்கண்கள் தன் மீது படர்ந்ததை உணர்ந்த மின்மினிக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அவள் பயத்துடன் அவனிடம், "யாரோ கதவை தட்டுறாங்க, நீங்க போய் பாருங்க பிளீஸ்" என்றாள். அவள் சொல்வதை கேட்டு கோபமாக எழுந்த ஆரியன், "உனக்குத்தான் இதுல அக்கறை ஜாஸ்தி, நீயே போய் யார் அதுன்னு பார்" இப்படி சொல்லிக்கொண்டே பாத்ரூம் நோக்கி சென்றான் ஆரியன். அவன் செல்வதை பார்த்த மின்மினி வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து கதவை திறக்க சென்றாள். அங்கே கல்பனா அறைக்கு வெளியே நின்று, "இவ்ளோ சீக்கிரமாவா தூங்கிருப்பாங்க" என்றபடி அங்கிருந்து கிளம்ப முயலும் போது மினி கதவை திறந்தாள். மின்மினி கதவை திறந்ததும் கல்பனா மின்மினியை நோக்கி திரும்பினார். மின்மினி கதவை திறப்பதற்கு முன்பு ஒருமுறை கூட கண்ணாடியில் தன்னை பார்க்கவில்லை. அப்படியே வேகமாக வந்து கதவை திறந்திருந்தாள். கல்பனா அங்கே நிற்பதைக் கண்டு அவளிடம், "என்ன ஆண்டி?" என்று கேட்டாள். ஆனால் அவளது நிலையை பார்த்த கல்பனா அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள். மின்மினியின் தலைமுடி கலைந்து உதடுகள் கூட லேசாக வீங்கி இருந்தது. அவசரத்தில் அவள் துப்பட்டாவை கூட போடாமல் இருந்ததால் அவள் கழுத்தில் இருந்த அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன. மின்மினியின் நிலையை பார்த்த கல்பனா, "ச்ச, தெரியாம வந்து கதவு தட்டிட்டம் போலையே" என்று மனதிற்குள் கூறினாள். ரகசியமாக அறைக்குள் எட்டி பார்த்தபோது ஆரியனை அங்கே காணவில்லை. மின்மினி கண்களை இமைத்து கொண்டே கல்பனாவை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது கல்பனா மின்மினியிடம், "ஆரி தம்பி எங்க மினி?" என்று கேட்க, மின்மினி அதற்கு, "அவரு குளிக்க போனார் ஆண்டி, அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? வெயிட் பண்றீங்களா?" என்று கேட்டாள். மீண்டும் மின்மினியை பார்த்து கல்பனா வேகமாக இல்லை என்று தலையை ஆட்டினாள். "இல்ல, எனக்கு ஆரி தம்பி கிட்ட சொல்ல எதுவும் இல்ல. நீ இந்த மஞ்சள் பாலை குடிச்சா உன்னோட காயம் சீக்கிரம் ஆறிடும், அதான் கொண்டு வந்தேன்" என்றார். கல்பனா கண்ணாடி டம்ளரை மின்மினியிடம் கொடுத்தாள். மின்மினியும் கிளாஸை எடுத்து அங்கேயே குடிக்க ஆரம்பித்தாள். அவள் பால் குடித்துவிட்டு கிளாஸை கல்பனாவிடம் கொடுத்தாள். கல்பனா மீண்டும் ஒருமுறை மின்மினியை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். மின்மினி கல்பனா வெளியேறுவதை பார்த்து, "ஏன் இந்த ஆண்டி என்னை இப்படி பாக்குறாங்க?" என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இப்படி நினைத்து கொண்டே தன் படுக்கைக்கு அருகில் வந்தவள் ஆரியனை அந்த அறையில் காணாததால் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. வேகமாக கட்டிலில் ஏறி போர்வையால் மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டாள். "நான் தூங்கிட்டேன்னு அவர் நினைச்சுப்பார், அப்புறம் என்னை எதுவுமே அவரால் செய்ய முடியாது. மினி, இதான் சான்ஸ், அவர் வர்றதுக்குள்ள சீக்கிரம் தூங்கு" என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டாள். இங்கே குளியல் அறையில் ஆரியன் ஷவரின் அடியில் நின்று குளிர்ந்த நீரில் குளித்து கொண்டிருந்தான். அதன் மூலம் உடலில் எழுந்த வெப்பத்தை தணித்து கொண்டிருந்தான். மின்மினியின் அருகில் வந்தாலே அவன் தன் கண்ட்ரோலை இழப்பது புரிந்திருந்தது. அவகிட்ட போனாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என் கண்ட்ரோல் எல்லாம் போகுது. அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சும் நான் இதெல்லாம் பண்ண. ஆரியன் இயலாமையால் அவனுடைய தலைமுடியை கலைத்து கொண்டான். இதனால மினிய மேல கோவப்படாம இருக்கணும். என அவ தப்பா நினைச்சிட கூடாது கடவுளே என்று குளித்து கொண்டு கடவுளை முதல் முறையாக உதவிக்கு அழைத்தான் ஆரியன். மின்மினியை பற்றிய யோசனையோடு ஷவர் அடியில் வெகு நேரம் நின்றிருந்தான் ஆரியன். அப்போதுதான் அவனுக்கு திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தது. "ஓ காட், நான் எப்படி இதை மறந்தேன்" என்று தனக்குத்தானே சொன்னபடி வேகமாக குளித்து முடித்தான்.
இப்போது அவன் சீக்கிரமாக வெளியே போக வேண்டும். ஆனால் அதற்குள் மின்மினியை சீக்கிரம் தூங்க வைக்க வேண்டும். அவள் தூங்காவிட்டால் அவனால் வெளியே போக முடியாது, விடமாட்டாள். குளித்துவிட்டு வெளியே வந்த ஆரியன் உடைகளை உடுத்திக் கொண்டு அறைக்குள் நுழைந்த போது போர்வையால் முகம் வரைக்கும் போர்த்தி கொண்டு கட்டிலில் படுத்திருந்த மின்மினியை கண்டான். அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். விளையாட்டாக தூங்க போன மின்மினி உண்மையிலேயே உறங்கியிருந்தாள். அவன் அவள் அருகில் வந்து மின்மினியின் அருகில் அமர்ந்து போர்வையை அவள் தலையில் இருந்து எடுத்து அவள் முகம் பார்த்தான். எந்த சலனங்களும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் அவள் முகம் அவனை என்னவோ செய்தது. அவன் அவளது கன்னத்தை வருடி, எவ்வளோ நாளைக்கு நீ எப்படி கிட்டிஷா நடந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க போற மினி? எனக்கு நீ வேணுங்கிற மாதிரி உனக்கு நான் வேணாமா என்று தூங்கும் அவளை பார்த்து ஏக்கமாக கேட்டான். தூங்கிக் கொண்டிருந்த மின்மினியின் வீங்கிய கன்னங்களை பார்த்த ஆரியனின் முகம் மாறியது. மின்மினியை பார்த்து, அவனை விடமாட்ட மினி, உன்னை இப்படி செஞ்சவன சும்மா விடமாட்டேன். உன்னை தொட்ட அந்த கைய நான் 2ஆ உடைக்கணும். உன்னை தப்பா பார்த்தா அவன் கண்ண என்று வார்த்தைகளை முடிக்காமல் பற்களை நரநரத்தான் ஆரியன். மின்மினி தூங்கிக் கொண்டிருந்ததால் ஆரியன் பேசியது எதுவும் அவளுக்கு கேட்கவில்லை. ஆரியன் மின்மினியின் நெற்றியில் முத்தமிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஆரியன் லைப்ரரிக்கு வந்து இன்னொரு ஆடைக்கு மாறினான். ஒரு ஓவர் சைஸ் கோட் மற்றும் கருப்பு ஜீன்ஸுடன் ஷூக்களை அணிந்து கொண்டு ஆரியன் தன் போனை எடுத்து பாடிகார்டை அழைத்தான். கார் ரெடியா என்று கேட்டான். எஸ் பாஸ் என்று பாடிகார்ட் இடமிருந்து பதில் வந்தது. ஆரியன் பாடிகார்ட் சொன்னதை கேட்டுவிட்டு, சரி நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன், ரெடியா இருங்க என்று கூறிவிட்டு காலை டிஸ்கனெக்ட் செய்தான். காலை டிஸ்கனெக்ட் செய்தபடி லைப்ரரி அறையின் விளக்குகளை அணைத்தான். வீட்டுக்குள் யாரேனும் தன்னை கவனிக்கிறார்களா என்று நோட்டம் விட்டான். யாரும் இல்லை. படிகளில் இறங்க முற்படும் போது கீழே கல்பனா நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். துணுக்குற்ற ஆரியன் கல்பனாவின் கண்களில் படாமல் இருக்க அங்கிருந்த தூண்களின் பின்னால் ஒளிந்து கொண்டான். தேங்க் காட், நல்ல வேலை கல்பனா ஆண்டி நம்மள பாக்கல. பாத்திருந்தாங்க இந்நேரம் ஆச்சிக்கிட்ட இதை பத்த வச்சிருப்பாங்க. ஆரியன் எங்கேயோ நடுராத்திரியில வெளியே போறான்னு போட்டு கொடுத்து நாளைக்கு ஆச்சிக்கிட்ட நம்மள சிக்க வச்சிருப்பாங்க என்று நினைத்து கொண்டே தூணுக்கு பின்னால் இருந்து கல்பனாவை பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். ஆரியன் போனில் மணி பார்த்தான். அப்போது இரவு 11 மணி. கல்பனா எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றவுடன் ஆரியன் மெல்ல யாருக்கும் தெரியாமல் படிகளில் இறங்கினான். ஷூக்களின் சப்தம் எழும்பாத வகையில் நடந்து வீட்டிற்கு வெளியே வந்தான். தனது காரின் அருகே வந்து அவரது பாடிகார்டு சூரஜை பார்த்ததும், அவன் வீட்டுல தான் இருக்காங்கிற மெசேஜ் ஷோரான மெசேஜ் தானே, டபுள் செக் பண்ணீங்களா என்று கேட்டான். சூரஜ் தலையை அசைத்து, ஆமாம் பாஸ், 100% அவன் வீட்டுல தான் இருக்கான், கன்ஃபார்ம் என்றான். சூரஜுடன் ஆரியன் காரில் ஏறி கிளம்பினான். சுமார் அரை மணி நேரம் கழித்து மனவ் தங்கியிருக்கும் அபார்ட்மெண்ட் முன் ஆரியன் நின்று கொண்டிருந்தான். ஆரியன் தனது ஓவர் சைஸ் கோட்டை கழற்றி காரில் வைத்தான். முகமூடியால் முகத்தை மூடி தலைமுடியில் கருப்பு நிற தொப்பியை அணிந்தான். ஆரியன் அபார்ட்மெண்டிற்குள் நுழைந்தவுடன் அபார்ட்மெண்ட் மிகவும் அமைதியாக இருப்பதை கண்டான். மனவின் பிளாட் அருகே சென்ற போது அங்கே மெயின் கேட்டில் 2 பேர் நிற்பதை பார்த்தான். அது மனவுடைய பாடிகார்டு என்பதை புரிந்து கொண்டான். ஆரியன் அவர்களிடம் சென்று, மனவ் இருக்காரா, என்னை இங்க வர சொன்னாரு என்றான். பாடிகார்டு ஆரியனை கவனமாக கீழிருந்து மேல் வரை பார்த்தார். ஆரியன் முற்றிலும் கருப்பு நிறத்தில் இருந்தான். முகமூடி வேறு அணிந்திருந்ததால் முகம் கூட தெரியவில்லை. அந்த பாடிகார்ட்ஸ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாடிகார்ட்களில் ஒருவன் ஆரியனிடம், சரி ஃபர்ஸ்ட் உங்க மாஸ்க கழட்டி உங்க முகத்தை காட்டுங்க, உங்க பேரு சொல்லுங்க, உங்களை நான் உள்ள விடுறேன். ஆரியன் பாடிகார்டு சொல்வதை கேட்டு, மாஸ்க் எல்லாம் கழட்ட முடியாது, இப்படியேதான் நான் உள்ள போவேன் என்றான். பாடிகார்ட்ஸ் இருவரும் ஒருவரை ஒருவர் மீண்டும் ஒருமுறை பார்த்து கொண்டனர். அப்போது 2வது பாடிகார்டு, அப்படின்னா நீங்க உள்ள போக முடியாது, நீங்க கிளம்பலாம் என்றான். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டு வேகமாக, சரி ஒன்னு பண்ணலாம், போய் உங்க பாஸ் கிட்ட அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, அவர் வர சொன்னா நான் உள்ள போறேன் என்றான். பாடிகார்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஏதோ சைகை செய்தபடி, சரி நான் போய் பாஸ் கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இவங்கிட்ட கவனமா இரு, இவன் பண்ற எதுவும் சரியா இல்ல என்று சொல்லிவிட்டு உள்ளே போனான். அந்த பாடிகார்டு தன் துணையை எச்சரித்து உள்ளே சென்றார். பாடிகார்டு உள்ளே சென்றவுடன் ஆரியன் அதிரடியாக சென்று மற்றவனை தாக்கி கழுத்தில் குத்த அந்த இன்னொரு பாடிகார்டு மயங்கி விழுந்தான். ஆரியன் அங்கேயே நிற்காமல் வேகமாக உள்ளே சென்றான். உள்ளே மனவ் அறையில் விஸ்கியுடன் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் நின்றிருந்த பாடிகார்டு அவனிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஆரியன் உள்ளே வந்தவுடன் அவனது சப்தம் கேட்டு
பாடிகார்டு மற்றும் மனவ் இருவரும் ஒரு சேர திரும்பி பார்த்தனர். பாடிகார்டு ஆரியன் உள்ளே வருவதை கண்டவுடன் வேகமாக ஆரியன் அருகில் சென்று, உங்களை வெளியில தானே வெயிட் பண்ண சொன்ன, எப்படி வந்தீங்க என்று கேட்க, நேரத்தை வீணாக்காமல் அந்த பாடிகார்டின் முகத்தில் தன்னுடைய கையை இறக்கினான் ஆரியன். இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட மனவ் வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்து ஆரியனை நோக்கி வந்தான். நீ யாரு? எதுக்காக என்ன பார்க்கணும்? இதெல்லாம் என்னத்துக்காக பண்ற என்று குளறியபடி கேட்டான். இந்த நேரத்தில் ஆரியன் மனவின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அந்த பாடிகார்டை கதவுக்கு வெளியே தூக்கி எறிந்து கதவை உள்பக்கமாக பூட்டினான். இதையெல்லாம் பார்த்த மனவிற்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அளவுக்கு அதிகமான போதையால் அவன் கண்களை கூட சரியாக திறக்க முடியவில்லை. அவன் மீண்டும் ஆரியனை பார்த்து, யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு என்ன வேணும் என்று தடுமாறியபடி நடந்து வந்து குளறிக்கொண்டே கேட்டான். அதே சமயம் ஆரியனின் கோபம் 7வது வானம் வரை அதிகரித்திருந்தது. மின்மினியின் காயப்பட்ட கால்களும் முகமும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. மனவை பார்த்ததும் அவனுக்குள் கட்டுக்கடங்காமல் கோபம் பொங்கியது. நான் யாருன்னா கேக்குற என்றபடி மனவின் முகத்தில் ஓங்கி குத்தினான் ஆரியன். ஆரியனின் இந்த தாக்குதலை மனவ் எதிர்பார்க்கவே இல்லை. வாயில் வழிந்த ரத்தத்தை துடைக்க கூட அவனால் முடியவில்லை. இந்த திடீர் தாக்குதலிலிருந்து மனவால் மீள முடியவில்லை. அவன் அப்படியே விழ ஆரம்பித்ததும் ஆரியன் அவன் காலரை இழுத்து பிடித்து நேராய் நிற்க வைத்தான். இவ்ளோ போதலியா இருக்க நீயே? இப்போ உன்ன அடிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா நான் இது செஞ்சுதான் ஆகணும் என்று பற்களை கடித்தான் ஆரியன். ஆரியன் பேச்சை கேட்ட மனவ் கண்களை திறந்து அவனை பார்க்க முயன்றான். யாழா நீ? உனக்கு என்னடா வேணும் என்று போதையிலும் கோபத்திலும் உளறினான் மனவ். ஆரியன் கோபத்தில் மனவின் நெஞ்செலும்பு பகுதியில் ஒரு பஞ்ச் விட்டான். எனக்கு உன்னோட கைதாண்ட வேணும். அந்த கைய வச்சுதானே நீ அப்பாவி பொண்ணுங்களை தொடணும்னு நினைக்கிற? அந்த கையே இல்லாம பண்ணிட்டா? கோபத்தில் பல்லை கடித்து கொண்டு பேசிய ஆரியன், உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் பார்ட்னர் கிட்ட அப்படி நடந்துக்க ட்ரை பண்ணிருப்ப என்றான். இவ்வாறு கூறி மீண்டும் ஒருமுறை மனவை குத்தினான். மனவால் இந்த தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அடி விழுந்ததும் பொத்தென கீழே விழுந்தான். வலியில் முனகியபடி படுத்திருந்த மனவ் எதிரே நின்ற ஆரியனிடம், யார பத்தி சொல்ற? நான் யார பார்த்தேன் என்று கேட்டான். ஆரியன் மனவின் முகத்தை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்தான். மனவ் இப்படி கேட்டதும் அவனுக்கு ஆத்திரம் அதிகமானது. கண்ட்ரோல் இல்லாமல் மனவ் மீது பாய்ந்தான். யாருனே தெரியாத அளவுக்கு அத்தனை பொண்ணுகளை கஷ்டப்படுத்திருக்கியாடா நீ? உன்னெல்லாம் அடிச்சே கொல்லணும்டா என்று அவனை அடிக்க பாய்ந்தவன் சட்டென நின்றான். அங்கே டேபிளில் வைக்கப்பட்டிருந்த மின்மினியின் புகைப்படத்தில் அவன் கண்கள் பதிந்தன. மின்மினி நிவாஷினியுடன் ஃபார்ம் ஹவுஸில் சென்றிருந்த போது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த புகைப்படத்தை பார்த்த ஆரியன் கோபத்தில் முஷ்டியை இறுக்கினான். மறுபுறம் மனவ் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்தான். ஆரியனை நோக்கி திரும்பி அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுக்கு ஒரு பலமான பஞ்ச் கொடுத்தான். இதன் காரணமாக ஆரியனின் கண்ணுக்கு அருகில் பலமாக அடிபட்டது. இருவரும் கட்டி புரண்டனர். ஆரியன் அவனை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். தினமும் ஜிம்மிற்கு போய் உடம்பை தின்னென்று வைத்திருந்த ஆரியனின் உடல் வலிமை முன் மனவால் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சுருண்டு விழுந்தான். அப்படி இருந்தும் கோபம் தீராத ஆரியன், டேய், இது ஜஸ்ட் ஸ்மால் பனிஷ்மெண்ட் தாண்டா, ஜஸ்ட் அ டீசர், இதுக்கப்புறம்தான் மெயின் பிக்சரே என்று மனவை பார்த்து பற்களை நரநரத்தான். ஆரியன் அடித்ததால் மனவ் இரத்த களரியாக கிடந்தான். கிட்டத்தட்ட மயங்கி விழுந்து விட்டான். ஆரியன் மனவை அடிப்பதை நிறுத்திவிட்டு வீடு முழுவதையும், குறிப்பாக அங்கிருந்த ஒவ்வொரு அறைகளையும் ஆராய ஆரம்பித்தான். அங்கு தீவிரமாக தேடியும் முதல் 2 அறைகளில் எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியாக மீதமுள்ள அறைக்கு சென்ற பிறகு அந்த அறையின் சுவரில் மின்மினியின் சில புகைப்படங்கள் அங்கே ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டான். வேகமாக தன்னுடன் அந்த புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். மின்மினியின் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுடைய கார் அருகே ஆரியன் வர அங்கே அவன் முதுகை யாரோ தொட்டனர். திரும்பி பார்த்த ஆரியன் திடுக்கிட்டான். நீ எப்படி இங்க என்று கேட்டான்.